அன்னைக்கு நான் ரொம்ப ஜெனினா பாவம் டைரக்டர் இதை மிஸ் பண்ணிட்டு போறாரு, எப்படியாவது கேபியை காப்பாத்திடலான்ற மாதிரி இது நல்லா இருக்குல்ல சார் அப்படின்னு. அது வந்துச்சான்னு கேட்டோன்னே எனக்கு ஒன்றும் புரியல. நான் எதுன்னு கேட்டேன். டைரக்டர் வந்து அது வரைக்கும் வேற ஏதோ யோசிச்சிருந்தவர், ஸ்கிரிப்டை திருத்திருந்தவர், அது நான் எதுன்னு கேட்கறான் பாரு, எதுன்னு கேட்கறான். நீ எல்லாம் எப்படா உருப்பிடுவேன்? அடுத்த கேள்வி அவன் வந்துட்டானான்னு கேட்டாரு. போச்சா சாமி. ஒரு மூச்சு விடாம நீங்க ஒரு பாட்டு பாடினா எப்படி சார் இருக்கும்? ஒரு 5 நிமிஷம் மூச்சு விடாம பாடுறீங்க, மிரண்டு போயிட மாட்டாங்களா? உங்களால மட்டும்தானே பாட முடியும்னு. அது சரி வசந்த், யாரை வச்சு படம் முடிப்பேன்னு கேட்டாரு. அந்த 2.5 நிமிஷ பாட்டுக்குள்ள 250 ஷாட் இருக்கும். எனக்கு அஜித் எப்படி உள்ள வந்தாருன்னா, நான் வந்து ஒரு வீணா வேஷ்டி விளம்பரத்துல ஒரு பையனை பாக்குறேன். ஆசையில இன்ஃபேக்ட் அந்த 143 தெரியுமாலாம் சூப்பர் ஹிட் டயலாக் அந்த டைம்ல இல்லையா? எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நான் கேள்விப்பட்ட போது புதுசா இருந்தது. அந்த 3 குழந்தைங்களும் என்ன பண்ணோம், ஒண்ணு கட்டிக்கிட்டு அஜித்தை பார்த்து சொல்லும், நீ எங்களை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு. 3 பேரையும் அப்படி கேட்கும். ஏன்னு கேட்பாரு அஜித். அப்படி கேட்க வச்சேன். வாட்டருங்கிறதே வந்து என்னெல்லாம் ரூபத்துல இருக்குமோ அது வந்து ஃபெரோஷியஸாக இருக்கும், ஸ்டில்லாக இருக்கும். சரி, அவ்வளோ அழகாக எழுந்தார் வைரமுத்து. நடந்தால் ஆறு, நின்றால் கடல், எழுந்தால் அருவின்னாரு. அருவிக்கு நடுவில் மழை, புயலுக்கு நடுவில். அதனால தான் அர்ஜுன் சார் நடந்து வரும்போது நான்லாம் உருவாக்க முடியுமா, அது நிஜ புயல். பேசுகிறேன் உன் இதயம் பேசுகிறேன்னு நான் சொன்னேன். புயல் அடித்தால் கலங்காதே பூக்கள் நீட்டுகிறேன். உடனே அதுக்கு ஒரு கவுண்டர். 100 குழந்தைங்களோட புன்னகை ஒரே பாட்டில் வரணும்னு ஒரு ஐடியா எனக்கு வந்துச்சு. அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம். எல்லாரும் குழந்தைங்களை கொண்டு வரணும், இல்லைன்னா பெத்தாவது கொண்டு வரணும். இந்த குழந்தைங்கள்லாம் இங்கே வந்தோடனே சிரிக்கலைன்னா இவங்க அம்மா வந்தா சிரிக்கும் சார். நான் அப்பா தான் வந்திருந்தார், அம்மாவை போய் கூட்டின்னு வந்தார். ஒரு குழந்தைக்கு தாத்தா வந்தா சிரிக்கும், நாங்கள் தாத்தா கூட்டினாங்க. தாத்தா தான் சிரிக்கிறார், குழந்தை சிரிக்கிறார். அதில் ஒரு குழந்தைக்கு போகும்போது நான் கமலஹாசன் பேர் வச்சேன். அது ஏன்னு இப்ப சொல்லுறேன். சோ இன்னைக்கு நம்ம கூட நம்ம ஸ்டுடியோஸ்ல டைரக்டர் வசந்த் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். 35 வருஷம்ங்கிறது உங்களுடைய முதல் படம் வந்து. வருஷம்லாம் எதுக்கு அடிக்கடி சொன்னா வயசை ஞாபகப்படுத்து. இல்ல, அதுக்கு முன்னாடியே நீங்க சினிமால இருக்கீங்க. சின்ன குழந்தையிலே டைரக்டர் ஆயிட்டேன். அதுதான் ரொம்ப யங் ஏஜ்ல நீங்க டைரக்டர் ஆயிட்டீங்க. சினிமாக்குள்ள எப்போ வந்தீங்க சார்? எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி? அது வேற அடுத்தது. இல்ல போட்டு வாங்குறதுக்கு பேர் இதுதான். சரி, நான் வந்து ஆக்சுவலா காலேஜ் படிக்கிறதுல இருந்தே கேபி சர்ட்ட போயிட்டு இருக்கேன். என்னோட அண்டர் கிராஜுவேஷன் பண்ணிட்டு இருக்கும் போதே போயிட்டு இருக்கேன், அப்படிதான் சொல்லணும். சும்மா ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரோட ஒரு கனெக்ஷன் வந்ததே ஒரு கதை. அது வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. அதாவது வந்து அதெல்லாம் சொல்றதுக்கு தானே இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டைரக்டரை வந்து நான் ஃபர்ஸ்ட் எப்போ பார்த்தேன் அப்படின்னு, டைரக்டர் இறந்து போன உடனே என்னை வந்து 2-3 இடத்துல முக்கியமாக பேட்டியிலலாம் கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டெலிவிஷன் பேட்டிக்காக நான் யோசித்தேன். டெலிவிஷன் பேட்டிக்கு நான் இன்னும் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கேரவேனில் உட்காந்துருந்த போது யோசித்தேன், ஆக்சுவலாக அவரை ஃபஸ்ட்டு எங்கே பார்த்தோன்ட்டு. நான் முதல்ல அவரை பார்த்ததா நினச்சது, நான் வந்து அவரை ஒரு பத்திரிகைக்கு பேட்டி எடுக்க போன போது அப்படின்னு தான் நினச்சேன். ஆக்சுவலாக அது இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரம் யோசித்த போது அதுக்கு ஒரு 10 வருஷம் அதுக்கு ஒரு 4-5 வருஷம் முன்னாடி அவரை பார்த்துருந்துருக்கேன். நாங்கள் வந்து காலேஜில் எல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது, காலேஜ் என்டர் ஆகிற வருஷம் திசைகள்னு ஒரு பத்திரிகை வந்துட்டு இருந்தது சென்னையில். அதை வந்து சாவி சார் நடத்திட்டு இருந்தார். இளைஞர்களுக்கான பத்திரிகை அது. மாலன் சார் தான் எடிட்டரு. ஒரு ஊருக்கும் ஒரு எடிட்டர் இருப்பாங்க. நான் சென்னை எடிட்டர். ஆனால் காலேஜில் தான் படிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதுதான் அப்புறமா வந்து வேற வேற விதமாக வடிவங்கள் எடுத்தது. மாலன் சார் தான் அதோட பயனர், சாவி சார் தான் அதை பப்ளிஷர். அதை ரிலீஸ் பண்றதுக்கு கேபி சார் வந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 பேர் வந்தாங்க வாணி மஹால்ல. ஒன்னு சுஜாதா, இன்னொன்னு கேபி சார். அப்பதான் அவரை பார்த்திருக்கேன்னு நினைச்சேன். இன்னும் கொஞ்சம் டவுன் த மெமரி லைன் போன போது எனக்கு அதை விட ஆச்சரியமா ஞாபகம் வந்தது. நான் வந்து 65 ஆலர்பட் ஸ்ட்ரீட்னு ஒரு தெருவில் இருந்தேன் ரொம்ப வருஷம், ஒரு 15 வருஷம் இருந்தேன். ஆலர்பட்டில் இருக்குது அந்த தெருவில். ஒரு நாள் காலைல நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது, இப்போ நீங்கள்லாம் ஷூட்டிங் பார்க்கணும்னா ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு போகணும்ல, நான் போற தெருவிலேயே வந்து கேபி சார் ஷூட் பண்ணார். அந்த படம் வந்து அவளொரு கதை. நான் சின்ன குழந்தையா 4th or 5th ஏதோ ஸ்கூலுக்கு போற போது கேபி சாரோட ஷூட்டிங். கோவமா பேசுறாரு, சத்தம் போற, அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா அவர் எல்லாரும் மதிக்கிறாங்கன்றது எனக்கு மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆச்சு. அவர் அரங்கண்ணல்னு அவரோட ப்ரொடியூசர் அதே தெருவில் இருந்தார். அவர் வீட்டுக்கிட்டே அந்த ஷூட்டிங் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அதனால அப்பதான் பார்த்தோமோன்னு நினைச்சேன். அதுவும் இல்லை. அதுக்கும் முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் டைம் கேவி சாரை பார்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் யோசிச்ச போது அதை கண்டுபிடிச்சேன். அது கண்டுபிடிச்சது தான் ஆக்சுவலாக ஆச்சரியம். எப்படின்னா, நான் வந்து ஒரு 4 வயசு அவ்வளோ கூட இருக்கக்கூடாது, அவ்வளோ கம்மி. அப்போது கடலூர்லேருந்து நாங்கள்லாம், எங்கள் அண்ணா சென்னையில் ரிசர்வ் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, செந்தில்னு. அவங்களோட வீட்டுக்கு லீவுக்கு வந்திருக்கோம்.
நான் வந்திருக்கேன். எங்க வீட்டுல இருந்து என்னோட மாமா பசங்க, அத்தை பசங்க எல்லாரும் அந்த மாதிரி ஆல் ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் ஜாயிண்ட் எல்லாருமே இந்த மே மாச லீவுக்கு வந்திருக்கோம். எல்லாரையும் எங்க அண்ணா, எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் ஏதோ அப்ப சினிமால சில பேரை தெரியும், அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வச்சு நாங்க வந்து அப்பெல்லாம் ஷூட்டிங் பார்க்க போறது ஒரு பெரிய விஷயம். வாகினி ஸ்டுடியோல ஷூட்டிங் பார்க்க போறோம். வாகினி ஸ்டுடியோங்கிறது இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு எதுன்னு சொல்லணும்னா, கமலா தியேட்டருக்கு எய்த்தாப்புல இருக்கிற ஃபோரம் மால். இந்த ஃபோரம் மால் தான் அந்த காலத்தில் வாகினி ஸ்டுடியோஸ். அப்போ வந்து ஒரு 5-6 ஃப்ளோர் இருக்கும். பின்னாடி நானே வாகினி ஸ்டுடியோவில் விஜயை வச்சு நேருக்கு நேரில் ஒரு பாட்டு ஷூட் பண்ணியிருக்கேன். துடிக்கின்ற காதல் தும்மலை போன்றதுங்கிறது வாகினியில் தான் ஷூட் பண்ணேன் ஒரு ஃப்ளோரில் லேட்டர். பட் இப்போ நான் வந்து அந்த ஃப்ளோருக்குள்ளே 4 வயசு பையனாக போகிறேன். தாடியெல்லாம் கிடையாது, சின்ன பையன் அப்படியே உள்ளே போகிறேன். போகிற போது எங்கள் அப்பா, ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாரோடையும் உள்ளே போகிற போது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பார்த்தா வாழை மரத்தெல்லாம் கொண்டு வந்து இறக்கி நட்டு மண்ணை கொட்டி அதுல வந்து வாழை தோப்புல எம்ஜிஆர் சார் வந்து ஃபைட் பண்ற மாதிரி அந்த ஃப்ளோரே எம்ஜிஆர் சாருக்கு எப்படி இருக்கும், எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்படி ஒரு மரியாதை, அந்த ஹீரோவை கொண்டாடுறத பாக்குறேன். இப்ப நான் சொல்றதெல்லாம் வந்து அன்னைக்கு எனக்கு தோணினதா நினைச்சு நான் இன்னைக்கு சொல்றது. அன்னைக்கு இதெல்லாமே தோணிச்சான்னு தெரியாது நமக்கு. இன்னைக்கு அதெல்லாம் வார்த்தைகள் இன்னைக்கு வந்துரும்ல. வார்த்தைகள் வந்து இந்த வளர்ந்த வயதுக்கான வார்த்தைகள். ஆனா நான் அதை கவனிச்சிருக்கேன், கவனிக்காம நான் சொல்ல முடியாது. ஸோ அந்த ஹீரோவை எல்லாரும் மதிக்கிறாங்கன்னு பார்த்தேன். அது அப்படிதான் எனக்கு ரிஜிஸ்டர் ஆச்சு. அடுத்த ஃப்ளோருக்கு போனால் அங்கே வந்து ஜெமினி கணேசன் சார் இருக்காரு, முத்துராமன் இருக்காரு, நாகேஷ் சார் இருக்காரு. எல்லாரையும் வச்சு கேபி சார் வந்து புன்னகைக்காக என்ன படத்துக்குன்னு தெரியல, ஏதோ ஒரு படத்துக்கு அவர் வந்து டைட்டில் ஷாட் ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு அவர் கே பாலச்சந்தர், அவர் டைரக்டர் தான் முக்கியம், ஹீரோ முக்கியம், எதுவுமே தெரியாது எனக்கு, நான் குழந்தை. ஆனால் அந்த செட்டில் அவரை தான் எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஜெமினி சாரும் முத்துராமன் சாருமே டான்ஸ் ஆடுறாங்க, அப்படிதானே இருக்கும். கேபி சார் அதை நான் வந்து ஆனால் அந்த வயசுலேயே கவனிக்கிறேன். ஓ, டைரக்டர்னா பெரிய ஆள் போல இருக்குன்னு எங்கேயோ எனக்கு சப்கான்ஷியஸில் தோணி இருக்கணும். அடுத்தது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக அப்போல்லாம் கையில் தான் கேமரா கொண்டு போகணும், மொபைல்லாம் கிடையாது. அந்த கேமராவோட எங்களோட வந்தவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் கேபி சார் பக்கத்தில் நாங்கள் 2 சின்ன பசங்க தான் இருந்தோம். 2 பையனும் கேபி சாரோட 2 பக்கத்துலேயே நின்றுட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்க போனோம். எடுக்க போற போது ஒரு பையனோட அப்பா, எங்க ரிலேட்டிவ் தான் அவர் என்ன பண்ணாரு, அவர் பையன் மட்டும் இருக்கட்டும்னு நினைச்சு நேச்சுரலி என்ன கொஞ்சம் வெளில வந்துரு அப்படின்னு இழுத்துட்டாரு வெளியில. எடுக்க போற நேரத்துக்கு நானும் குழந்தை வெளில வந்துட்டேன். கேபி சார் வந்து பாஞ்சு, ஏன் அந்த குழந்தைய வெளில அனுப்புறீங்க அப்படின்னு கூப்பிட்டு அணைச்சுட்டாரு. ரொம்ப மெலோ டிராமாட்டிக்கா இருக்கும், ஆனா ப்ராமிஸா இது நடந்தது. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல நான் கேபி சாரை பார்த்திருக்கேன்னு அவரை பத்தி பேட்டிக்காக பேசுற போது நான் கண்டுபிடிச்சேன். அப்ப ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கரெக்டா எங்க தெருவுக்கே ஷூட்டிங்க்கு வராரு. அதுக்கப்புறம் பார்த்தா நான் வந்து திசைகள்னு ஒரு பத்திரிகையில எடிட்டரா இருக்கவும் வேண்டாம், அவரே வந்து கரெக்டா ரிலீஸ் பண்ணவும் வேண்டாம். அதுக்கப்புறம் சாவி சார் சொல்றாரு, இந்த மாதிரி பாலச்சந்தர் பக்கம்னு ஒரு 2 பக்கம் எழுதலாம், நீ போய் கேபி சாரை பாரு அப்படிங்கிறாரு. ஏன்னா கேபி சாரோட பையனே எங்க திசைகள்ல ஒரு ஒன் ஆஃப் த போட்டோ எடிட்டரா இருக்கான், கைலாசம். ஸோ கைலாசம் வழியா அவங்க அப்பா கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்க்க போறேன். ஒரு அஃபீஷியலா ஃபர்ஸ்ட் டைம் நான் அவரை பார்த்தது அப்படிதான். அதை விட காமெடி, அவர் வீட்டுக்கு 34 வாரண்ட் ரோடுக்கு போயிட்டேன். போயிட்டு கேபி சாரை பார்க்கணும்னு பெல் அடிச்சேன். கேபி சாரோட ஒய்ஃப், நான் மாமின்னு தான் கூப்பிடுவேன், அவங்க தான் கதவை திறந்தாங்க. அவங்க வந்தோடனே கேபி சாரை பார்க்கணுன்னு அவங்க ரொம்ப கேஷுவல், நீங்கள் மேலே போய் உட்காருங்க, அவர் வந்துடுவார் அப்படின்னாங்க. நான் மேலே எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் அவர் வீட்டுக்குள்ளே போகிறேன். படிக்கட்டெல்லாம் ஏறி உள்ளே போனால் ஒரு ஹால் ஃபுல்லாக ஷீல்டாக இருக்குது. ஷீல்டு கேட்கணுமா, அவர் வீட்டில் ஒரே அவார்ட்ஸும் ஷீல்டுமா இருக்குது. நான் போய் அந்த ஹாலில் உட்காந்துக்கிறேன். நான் உள்ளே போகிற போது எனக்கு முதுகு காமிச்சுன்னு ஒருத்தர் ஏதோ தொடச்சுன்னு இருக்கார் அந்த ஷீல்டெல்லாம். இந்த பக்கம் ஒரு கதவு இருக்குது, அந்த பக்கம் ஒரு கதவு இருக்குது. எந்த கதவுலேருந்து கேபி சார் வருவார்னு நானும் பயந்து பார்த்துட்டே இருக்கேன். இதை தொடச்சுட்டே இருந்தவர் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி யாரை பார்க்கணுன்னாரு, கேபி சார்னு. நான் தான் கேபின்னு இருந்தார். அவரே தொடப்பார். இது சும்மா ஒரு டிராமாட்டிக்கா சொன்னா கூட இதுவும் ஓரளவுக்கு நடந்த விஷயம். அவ்வளவு சிம்பிள். நான் அவரை பத்தி அடிக்கடி சொல்ற ஜோக் என்ன தெரியுமா, கேபி சார்ட்ட அவரே சிரிப்பார் ரொம்ப அதுக்கு சத்தமா, சார் நீங்க தான் சார் கேபி சார், மறந்துடாதீங்க. அவ்வளோ எளிமையா இருப்பார். இப்படிதான் சேர்ந்தேன் அவர்கிட்ட. என்ன படத்துல அதான் இப்படி சேர்ந்தேன்னா இதான் முதல் கனெக்ஷன். அதுல இருந்து என்னவோ நான் ஏதோ போன ஜென்மத்துல புண்ணியம் எல்லாம் பண்ணிருக்கணும், நான் பிலீவர், அதனால புண்ணியம் பண்ணிருக்கேன்னு நம்புறேன். எப்படின்னா கேபி சார் என்ன கேட்கிறாரு, நீ சேர்ந்துக்கிறேடா அசிஸ்டன்ட் டைரக்டரான்னு. ஏன்னா அதுல இருந்து ஆரம்பிச்சு பாலச்சந்தர் பக்கம்னு ஒரு கட்டுரையே எழுதுறேன், தொடர்ந்து எழுதுறேன். நான் போறேன், என்னோட பாக்கியம் அவருக்கு என்ன பிடிச்சிடுது. எனக்கு அவர் உயிர், அது வேற விஷயம், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவருக்கு என்ன பிடிச்சது, அதனால அவர் வந்து என்னடா அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்துடுறியாங்கிறாரு. இவர் சொன்ன உடனே நான் வந்து ஆக்சுவலா ஒரு 4-5 பேர்ட்ட செக் பண்ணேன், இவர்கிட்ட சேரலாமான்னு.
எல்லாரும் கட்டை எடுத்துன்னு அடிக்க வந்துட்டாங்க. அவங்கவுங்க கேபியை பார்ப்போமான்னு யோசிக்கிறாங்க. அவர் சேர்த்துக்கிறேங்கிறாரு, இவர் யோசிக்கிறாராம் அப்படின்னு போடா போய் சேருடான்னாங்க. ஏன்னா எனக்கு வந்து அப்போ சினிமா ப்ரொஃபஷனாக இல்லை மைண்டில். நான் வந்து ஏதோ ஒரு படித்து வேற வேற ப்ரொஃபஷன்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, டீச்சிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நான் ஏதோ கலெக்டர் ஆகுதுங்கிறது வந்து ஒரு நேர எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறேன் அவ்வளோ ஈஸின்னு நினச்சிருந்தேன் அப்போது. அந்த மாதிரி ஏதோ கனவுகள் வந்து திடீர்னு ஏதோ லைஃப் வந்து என்னை இந்த பக்கம் தள்ளி விட்டுது. பட் அவர்கிட்ட அவர் சேர்ந்ததுலேருந்து அந்த ப்ரொஃபஷனை மேக்ஸிமம் சீரியஸாக எடுத்துகிட்டு அவர்கிட்ட வந்து பெஸ்ட்டுன்னு பேர் வாங்கணுங்கிறதுக்கு அந்த சினிமா ரொம்ப பேஷனோட, ஆக்சுவலாக அவரோட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சினிமா மேலே ரொம்ப பேஷன் வந்தது. அதுக்கு முன்னாடி படம் பார்க்குற ரசிகனாக தான் எனக்கு ரொம்ப பேஷன் இருந்தது. ஆனால் அதையும் பேக்கில் யோசிச்சு பார்த்தா ஒரு படத்தையும் நான் வந்து அந்த சின்ன வயசுல அவ்வளோ ரசிச்சிருக்க கூடாது, காரணம் இருந்திருக்குன்னு தோணுது. ஆமா. சாரோட ஃபர்ஸ்ட் அசிஸ்ட் பண்ண படம் உங்களுக்கு செட்ல இருந்து அவர் பார்த்த படம் எது சார்? அக்னி சாட்சியும் போதெல்லாம் இந்த மாதிரி தான். நான் படிச்சுட்டு இருக்கேன், நான் படிச்சுட்டே இருக்கும்போது போயிட்டு வருவேன். பொய்க்கால் குதிரை வரைக்குமே அப்படிதான். பொய்க்கால் குதிரையில நான் வந்து அவர்கிட்ட சேர்ந்த உடனே எனக்கு வந்து பொய்க்கால் குதிரை கிட்டத்தட்ட நான் சேர்ந்தாச்சு, ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறேன். பிஜிஎல் படித்தேன், இந்த பேச்சுலர் ஆஃப் ஜென்ரல் லா. அதை கண்டினியூ பண்ண முடியல. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் டேரக்டர்டையும் படிச்சுக்கிட்டு இந்த கோர்ஸ் தான் எடுத்தேன், நான் கரஸ்பாண்டன்ஸ் தான் எடுத்தேன். பட் ஸ்டில் அதை மெயின்டைன் பண்ண முடியாமல் ஒரு ஸ்டேஜில் விட்டுட்டேன். ஸோ லா படிச்சிருந்து ஏதோ நடந்திருக்கலாம், வேறு ஏதோ போயெல்லாம் கேபி சாரோட ஃபுல்லாக போயிட்டேன். அவரோட நான் பொய்க்கால் குதிரையில் ரொம்ப ஒர்க் பண்ண போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம். நான் கேபி சார்கிட்ட சேர்ந்தாச்சுனாலும் அவர் வீட்டில் பையன் ஃப்ரெண்டு, புஷ்பா ஃப்ரெண்டு, எல்லாருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதனால் நான் வந்து அவர் வீட்டுக்கு போயிடுவேன். அவர் வீட்டிலேருந்து பக்கத்துலேயே தான் ஆலர்பட் ஸ்ட்ரீட்டில் எங்கள் வீடு. ஸோ டெய்லி காலையில் அவர் வீட்டுக்கு போயிடுவேன், அவரோட காரில் போவேன். அவரோட காரில் போகிறதுங்கிறதே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவமாக இருக்கும். இப்போ யோசிச்சு பார்த்தா அப்போ பயமாக இருக்கும். அவர் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருப்பாரு, திடீர்னு ஏதாவது கேள்விகள் கேட்பாரு. அவர் ஏதோ யோசிச்சுட்டு இருப்பாரு, ஏதோ ஒரு மூட்ல போவார். நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா சேருன்னு அவர் கேட்டதே பெரிய விஷயம்னு எல்லாரும் சொல்லி நான் ஹாப்பியா சேர்ந்துட்டேன். அது உடனே ரொம்ப அவ்வளவுதான், நம்ம லைஃபே ஓவர், முடிஞ்சது, பிரச்சனையே இல்லைன்னு நினைச்சேன். எனக்கு தெரியாது, அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஏன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது வேற. நான் ஒரு எப்படி சொல்றது, இளங்கன்று பயமறி அது மாதிரி டமால் டுமில்லாம் இருப்பேன்ல. நீங்க ஏதாவது இப்ப நான் சொன்னேன்னா நீங்களே ஷாக் ஆவீங்க. ஃபர்ஸ்ட் டே டைரக்டரோட அசிஸ்டன்ட் டைரக்டரா செட்ல போயிட்டு நான் டைரக்டருக்கு ஷார்ட் சொன்னேன். நீங்க சொன்ன ஷேடோ தான் பாருங்க, இவ்வளவு பேருக்கு இது காமெடின்னு தெரியுது, எனக்கு அப்படிலாம் தெரியல. அன்னைக்கு நான் ரொம்ப ஜெனினா, பாவம் டைரக்டர் இதை மிஸ் பண்ணிட்டு போறாரு, எப்படியாவது கேபியை காப்பாத்திடலான்ற மாதிரி, இந்த இது நல்லா இருக்குல்ல சார் அப்படின்னு. அவர் பாவம் அவரோட பெருந்தன்மையில இருந்து பேசாம அப்படி பார்த்துட்டாரு. அப்ப பாக்குறாருன்னு நினைச்சா அது மறைக்கிறாரு, அப்புறமா போயிட்டார். ஸோ இந்த அளவுக்கு ஒரு இன்னசென்ட்டா இன்னும் கொஞ்சம் அறிவில்லாம இருந்தேன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணுவேன். அது மாதிரி அவரோட கார்ல போற போது நானே இப்படி அவரோட கார்ல போறபோது திடீர்னு டேரக்டர் என்ன பண்ணுவார், அப்படியே வண்டியில போயிட்டே இருக்கும்போது அது வந்துச்சா அப்படின்னு கேட்டாரு. ஒரு நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இதை நான். அது வந்துச்சான்னு கேட்டோன்னே எனக்கு ஒன்றும் புரியல. நான் எதுன்னு கேட்டேன். டேரக்டர் வந்து அது வரைக்கும் வேற ஏதோ யோசிச்சிருந்தவர், ஸ்கிரிப்டை திருத்திருந்தவர், அது நான் எதுன்னு கேட்கறான் பாரு, எதுன்னு கேட்கறான். நீ எல்லாம் எப்படா உருப்பிடுவ, எதுக்குடா சினிமாக்கு வந்தேன், நீ எப்படா டேரக்டர் ஆவன்னு திட்டுறாரு. எனக்கு ஆனால் ரொம்ப நேரம் அந்த லாஜிக் இடிச்சுட்டே இருந்தது. அது வந்துச்சான்னா எப்படி எனக்கு புரியும், எதுன்னு அவர் தானே சொல்லணும். இது கூட தெரியாம இவ்வளவு பெரிய டைரக்டரா இருக்காருங்கிற மாதிரியே என்ன அது டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தது. சரி கொஞ்ச தூரம் வண்டி போச்சா, அடுத்த வம்பு. வண்டி போயிட்டே இருக்கு. சரி கொஞ்ச நேரம் பேசாம இருக்காரு, சீக்கிரம் போய் லொகேஷன் சீக்கிரம் வந்துடாதான் இருக்கு. கிட்ட போற போது அடுத்த கேள்வி, அவன் வந்துட்டானான்னு கேட்டாரு. போச்சா சாமி, அவன் நான் திருப்பி செகண்ட் டைம்ங்கிறதுனால எனக்கு இன்னசென்ட்டா அதே மாதிரி எவன்னு கேட்டு இதே மாதிரி ஒரு செட் ஆஃப் திட்டு. அவன்னா எவனை கேட்க போறேன், காய்கறிக்காரன் வந்தானா, பால்காரன் வந்தானா, நான் உங்ககிட்ட கேட்க போறேன். கமல் வந்துட்டானான்னு கேட்கறேன். கமல் அதுல ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருந்தாரு. சோ அதனால அவர் வந்துட்டாரான்னு கேட்கறேன். வேற என்ன கேட்கறேன், கிளம்புறதுக்கு முன்னாடி ப்ரொடக்ஷன் மேனேஜர் எல்லாம் பேசுறது இல்லையா, நான் உடனே நோட்ஸ் எடுத்துக்கிறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி அப்பெல்லாம் லேண்ட்லைன் தான், ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட பேசிக்கணும் போல இருக்கு, ஏன்னா டேரக்டர் கேட்டா உடனே சொல்லணும் போல இருக்குன்னு கவனிச்சுட்டேன். டைரக்டர் வந்து பின்னாடி எனக்கு வந்து ஒரு பெரிய லெசன் சொல்லி கொடுத்தாரு. இதெல்லாம் கேட்குறவங்களுக்கு அது லெசனாக இருக்கட்டும். நான் என் அசிஸ்டன்ட்ஸ்க்கும் சொல்வேன், ரொம்ப அழகாக சொல்லுவார் டைரக்டர். அதாவது வந்து ஒரு தப்பை ஒரு வாட்டி பண்ணுடா அப்படின்னு அது ஒரு டிஸ்டிங்ஷன். என்னன்னா அதே தப்பை திருப்பி பண்ண நம்ம கத்துக்கவே இல்லைன்னு அர்த்தம். நம்ம வந்து நிஜமா ஜெனுவினா இருந்தா, சின்சியரா இருந்தா, ஒரு தடவை நம்ம தப்பு பண்ணோம்னா தப்புன்னு யாராவது சொன்னா திருத்திக்கணும், அதானே கரெக்ட். அதனால அழகா சொல்லுவார் டைரக்டர், ஒரு தப்பை ஒரு வாட்டி பண்றா, திருப்பி பண்ணாதரா அவர். ஸோ அதை என் அசிஸ்டன்ட்ஸ்க்கும் சொல்வேன் நான். அந்த மாதிரி இதை நான் அது எனக்கு அவர் சொல்லி, அல்லது முதல்ல இருந்தே அப்படிதானே மறுநாள்ல இருந்து அவர் வண்டியில போறச்சே
அது வந்துச்சுன்னா திரும்பறதுக்கு அவர் திரும்ப வேணாம். ரஷ் தானே சார், வந்துச்சு சார், எடிட்டர் வந்துருவார் சார். அவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சார் இன்னைக்கு வந்து ஒன்லி ராமகிருஷ்ணாவோட மட்டும்தான் சார் ஷூட்டிங் ரெடி சார். அவர் இப்படி பிடிச்சிட்டேன். இந்த வேவ் லென்த்தை பிடிக்கணும்ல, 91.1 பிடிச்சிட்டா தானே எஃப்எம் வரும். ஸோ அதனால அதை பிடிச்சிட்டேன், அலைவரிசையை பிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆரம்பிச்சு பொய்க்கால் குதிரையில தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்ல வந்த இன்சிடென்டே வேற. இப்ப நான் ஒர்க் பண்றேன், நான் என்ன அசிஸ்டன்ட் டைரக்டர்னு நினைச்சிட்டு இருக்கேன். கே பாலச்சந்தருக்கு நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். அதுக்குள்ள முதல் படத்துல குழந்தை நான் இப்பதான் வந்து படிச்சு முடிச்சிருக்கேன். ஆனா என் மனசுல நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ அதனால எனக்கு படம் முடிய நெருக்கத்துல ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் வந்தது. நான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பேன் டேரக்டர், தைரியமா போய் திட்டு வாங்குவேன், சொல்லவும் சொல்வேன். சார் இந்த படத்தோட டைட்டில்லாம் காமெடி ஃபிலிம் தானே, ஒரு கார்ட்டூனா போடலாமா சார்ன்னு கேட்டேன். நல்லா இருக்கிற ஐடியா. நான் பத்திரிக்கைக்காரங்கிறது அவர் மைண்ட்ல இருந்துட்டே இருந்தது. உனக்கு தான் அரசு தெரியுமேடா ஆர்டிஸ்ட், அவனை வச்சு பண்ணுனாரு. அரசு அதை விட ஹாப்பி, கேபி சார் படத்துக்கு வரேன். நானும் அரசும் ராத்திரியும் இதுமா உட்காந்து பியூட்டிஃபுல்லா ஒரு காமெடியோட ஒரு ஸ்கெச்சஸ் எல்லாம் பண்ணி அதுலதான் டைட்டில்ஸ் வரைஞ்சி எழுதிட்டு இருக்கோம். இது ஒரு 2-3 நாள் நடக்குது இந்த ப்ராசஸ். காலையில இருந்து ஷூட்டிங்ல இருப்பேன், நைட்டு அரஸ்ட்ட போவேன். இன்னைக்கு நைட்டு அரஸ்ட்ட போனா எல்லா டைட்டிலும் முடிஞ்சிடும். இந்த உதவி இயக்குனர்கள்ல இன்னைக்குதான் லிஸ்ட் வரப்போகுது. என் பேர் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு சின்ன டென்ஷன், கேட்கவும் முடியாது வேற யார்ட்டையும். டேரக்டர் அப்படியே மெதுவா, சார் என் பேரு உன் பேரு என்ன அப்படின்னாரு. இல்லை சார், கேட்டாலே பயம் வந்துடும். இல்லை ஒன்றும் இல்லை, சொல்லு என்ன சொல்ல வந்துட்டல, சொல்லு என்ன அப்படின்னாரு. இல்லை சார், அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் லிஸ்ட்டில் அவர் இப்படி மிரட்டியே நம்மளை பேச விட மாட்டார். சரி லிஸ்ட்டில் இல்லை சார், என் பேரு அசிஸ்டன்ட் டைரக்டர் லிஸ்ட்ல உன் பேரா? அப்பதான் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்றேன். நான் அப்ரெண்டிஸ் கூட கிடையாது, என் பேர் அதுல வரலாமா? நான் கேட்டதே பெரிய தப்பு போல இருக்கு. இப்படியே அனுப்பிச்சிட்டாருன்னா என் பேரே வேணாம் அப்படி இப்படின்னு சொல்றதுக்கு எல்லாம் நான் ரெடி. அவர் அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல விடல. அதெல்லாம் ஒண்ணும் போட அப்படின்ட்டு வந்துட்டேன். அப்புறமா என்ன பண்ணாரு, நான் அந்த அரஸ்ட கிளம்புற நேரத்துக்கு என்ன கூப்பிட்டாரு. சரி நம்ம பேர் ஓகே ஆயிடுச்சு போல இருக்குன்னு ஓடினா, இந்த மாதிரி வந்து அப்படின்னு சொல்லி ஏதோ ஒண்ணு காதுல சொன்னார். இப்போ உங்களுக்கு சஸ்பென்ஸ்க்காக அப்படி சொல்றேன். அப்புறம் அந்தபடி என் பேர் அந்த டைட்டில்ல பொய்க்கால் குதிரையில வந்துச்சு, உதவியில. படங்கள் அரசுக்கு உதவியில வந்தது. அடுத்த அந்த படத்துல நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ல எல்லாம் எப்படி வர முடியும்? எனக்கு எவ்வளவு சீனியர்ஸ் இருந்தாங்க, நான் அப்ரெண்டிஸ் அது. ஸோ அதனால அதுக்கு அடுத்த படம் அச்சமில்லையில தான் என்னோட பேர் உதவி இயக்குனரா வந்தது. அச்சமில்லையில இருந்து மேபி ஐ கேன் சே தட் நான் ஒரு அஃபிஷியலா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆனேன். நிறைய அவரோட படங்கள்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க. அதுல லேண்ட்மார்க் எங்களுக்கு தெரிஞ்ச மூவிஸ் அப்படின்னு பார்த்தாக்கா சிந்து பைரவியோ, புன்னகை மன்னனோ, இந்த மாதிரி படங்கள்லாம், புது அர்த்தங்கள் இதெல்லாமே ருத்ரவீணா நிறைய சொல்லலாம். உன்னால் முடியும் தம்பி. கண்டிப்பா. அப்போ ஒரு செட்லயும் உங்களுக்கு ஒரு புது லெசன் நீங்க கத்துட்டு இருந்திருப்பீங்க இல்லையா சார் கிட்ட இருந்து. இப்போ நீங்க டைரக்டர் ஆனதுக்கு அப்புறமா கான்சியஸா இது நான் எடுத்துக்கணும், இதை நான் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கேபி சார் கிட்ட இருந்து நீங்க எடுத்துக்கிட்ட விஷயங்கள், பிகாஸ் நீங்க இவ்வளவு நாள் பார்த்து ஊர்றதுனால உங்களுக்கு தெரியாமலே ஆட்டோமேட்டிக்கா சில ஷார்ட்ஸ் வைக்கும் போதோ சில விஷயங்கள் நீங்க எழுதும் போதோ வந்து உங்களுக்கு அது வரலாம். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா பாலச்சந்தர் சாரோட எங்களுக்குலாம் படமே தெரியல அப்படின்னா கூட இன்பிட்வீன்ல ஏதாவது ஒரு சீன் பார்த்தா இந்த கேரக்டர்ஸோட பார்வையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இது கேபி சாரோட படம் அப்படின்னு. அதுவும் சீரியஸாக ஏதாவது டைலாக் சொல்றாங்கன்னா சிந்து பைரவியா இருக்கு, எனி மூவிஸ், இன்ஃபேக்ட் அவருடைய சீரியல்ஸ்ல கூட இந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே பார்க்கறது டைலாக் டெலிவரி பண்றது வந்து ஒரே மாதிரி இருக்கும். அந்த சீன் வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். இந்த மாதிரி சில அவருக்குன்னு சிக்னேச்சர்ஸ் இருக்குல்ல, அதுல நீங்க எதை எடுத்துக்கிட்டீங்க, அதை அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க? முதல்ல இருந்தே எப்படி சொல்றது, நான் ஜென்ரலா யாரையுமே எனி கிரியேட்டர் யார் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, உங்களோட டூஸை விட உங்களோட டோன்ட்ஸ்னால தான் நீங்கள் ஒரு ஆளாக உருவாறீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் இதெல்லாம் பண்ணுறேங்கிறது எவ்வளோ முக்கியமோ அவ்வளவு முக்கியம் நான் இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறதும். இது ரெண்டும் சேர்ந்தது தான் நான் நினைக்கிறேன், நீங்கள் நினைக்கிறேன், யாராக இருந்தாலுமே அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் முதல்ல இருந்தே ரொம்ப தெளிவாக இருந்தேன். ரொம்ப யங் ஏஜில் வேற போனதுனால கேபி சார் மாதிரி படம் எடுக்கக்கூடாதுங்கிறத பற்றி எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ சொன்னால் உங்களுக்கு வந்து இல்லையேன்னா, கேபி சார் மாதிரி நான் எதையுமே எடுக்க மாட்டேன். ஏன்னா கேபி சார் மாதிரி எடுக்கிறதுக்கு நான் எடுக்க வந்தபோது கேபி சாரே இருந்தார். நான் 90ல் டைரக்டர் ஆகிறேன், அவர் 2003, 4, 5 வரைக்கும் படம் எடுத்துட்டு இருந்தார். எனக்கு அப்புறம் 15 வருஷம் படம் எடுத்தார். இன்ஃபேக்ட் என்ன போட்டியாளன்னா நினைப்பார். ஒரு தடவை எனக்கு காமெடியாக இருக்கும் அது. ஒரு தடவை வந்து தினத்தந்தியில் கேளடி கண்மணிலாம் பெரிய ஹிட் ஆனவுடனே ஒரு 4-5 கேள்விகள் கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறோன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் யார்? அது நான் வந்து கே பாலச்சந்தர்னு சொல்லிட்டேன். யாரை போட்டியாக கருதுகிறீர்கள் 90ல் கேட்குறாங்க. இப்போ சொன்னால் சிரிப்பாக இருக்கும், ஆனாலும் எனக்கு போட்டியாக நான் நினச்சது தானே சொல்ல முடியும். மணி சாரை சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி 4-5 கேள்விகளுக்கு பதில். அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் கழிச்சு வேற ஏதோ வேலையாக கேபி சாரை பார்க்க போகிறேன். என்கிட்ட ஒரே கோவம் கேபி சாருக்கு.
நான் என்னடா அது எனக்கு பிடிச்ச இயக்குனர் இவர் தானே சொல்லியிருக்கேன். இன்னும் எதை படிச்சார்? தினத்தந்தி படிச்சேன் அப்படின்னு ஒரு கமெண்ட் வேற சொல்லிட்டார். அதனால என்ன தப்பு அதில நான் பண்ணேன்னு எனக்கு புரியல. அவருக்கும் எனக்கும் ரொம்ப அன்பு உண்டு. பேசுற நெருக்கம் உண்டு. கேட்டேன். என்ன சார் நான் தினத்தந்தில என்ன தப்பா சொல்லியிருந்தேன்? கரெக்ட்டா தானே இத இப்படி சொல்லியிருந்தேன். மணிரத்னத்த என்னோட எதிரின்னு சொல்லியிருந்தேன். அதாவது போட்டி. போட்டின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு. மாத்திலடா சொல்லியிருக்கணும். உனக்கு நான் போட்டியா? அவர் போட்டியான்னாரு. நீங்க எப்படி சார் எனக்கு போட்டி ஆவீங்க? நீங்க எனக்கு தெய்வம் சார். உங்கள மாரி நான் வரவே முடியாதுன்னு நெனைக்கிறேன். அதனால நான் வந்து அப்படி சொன்னேன் சார். நான் சொல்றேன். அந்த அளவுக்கு எனக்கு எவன் புதுசா டைரக்ட் பண்ண வந்தாலும், தன்னை வந்து இத்தனை சாதனைகளையும் மறந்துட்டு, அவனும் ஒரு போட்டியாளரா நெனைப்பாரு. ஸோ அதனால எனக்கு வந்து எப்படின்னா, கேபி சார் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி, அவர மாதிரி படம் எடுக்கிறதுக்கு அவர் தான் இருக்காரு. அவர மாரி நான் ஏன் படம் எடுக்கணும்? நான் வசந்த் மாரி தான் படம் எடுக்கணும். என் சிக்னேச்சர் என்ன தான் இருக்கணும். ஆனா, என் சிக்னேச்சருக்குள்ள அவர் இல்லாம இருப்பாரா? கண்டிப்பா இருப்பார். அவர் மட்டும் இல்ல. அதாவது வந்து பாலுமகேந்திரன் சார், மகேந்திரன் சார், மணிரத்னம் சார், அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீதர் சார், கேபி சார். இந்த 5 பேரோட அம்சங்களும் தான் நான் நெனைக்கிறேன். நான் இந்த 5 பேரையும் விரும்பி லவ் பண்ணி உங்க படங்கள பார்த்துருக்கேன். ஸோ அதனால நான் கேபி சார்ட்டருந்து கத்துக்கிட்டதுங்கிறது வந்து ஜெனுவினா இருக்கிறது, டெடிகேஷனோட இருக்கிறது. அண்டு ரொம்ப அழகா சொல்லுவாரு. வெற்றியா இருந்தாலும், தோல்வியா இருந்தாலும், அவர கவனிச்சு நான் ஒரு பத்திரிக்கையில எழுதியிருந்தேன். ஆனா, அவர தான் நான் பார்த்துருக்கேன். வெற்றியோ, தோல்வியோ ஒரு 3, 4 நாளைக்கு மேல அது ஒரு மேட்டரே கிடையாது. பெரிய ஹிட்டும் போதும் அவர பார்த்துருக்கேன். 4 நாள் அப்படியே அந்த படத்தோட விஷயங்கள் அது இது சிரிச்சுட்டு இருப்பாரு. 5வது நாள் அது முடிஞ்சதுடா அடுத்தது என்னங்கிறதுல தான் இருப்பாரு. வெற்றியோ, தோல்வியோ நான் அவர்ட்டருந்து கத்துக்கிட்டேனான்னு தெரியாது. ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அதோட அத மறந்துடணும். ஏன்னா அதுக்கு மேல இதுக்கு நிஜமாவே வேல்யூ கிடையாது. அவர்ட்டருந்து பண்ணவே கூடாது, இத பண்ணிடக்கூடாது, கத்துட்டுறக்கூடாதுன்னு நான் பயந்தத ஆனாலும் என்ன அறியாம சப்கான்ஷியஸ்ல கத்துட்டு தான் இருக்கேன்னு நெனைக்கிறேன். கோவப்படுறது. ரொம்ப சின்ன வயசுல அவர்ட்ட போயிட்டேன். பர்ஃபெக்ஷன். இதெல்லாம் வந்து ஆக்சுவலா வந்து பர்ஃபெக்ஷன் இஸ் அ பர்செப்ஷன்னு ரொம்ப அழகா எங்கேயோ படிச்சேன். ரொம்ப கஷ்டம். நான் ஒரு பர்ஃபெக்ஷனோட இருக்கேன்னு நெனச்சுக்கிட்டு, என்ன சுத்தி இருக்கிறவங்களெல்லாம் எவ்வளோ பாடாப்படுத்தியிருக்கேங்கிறத ஒரு தடவ நான் ஜோக்கா சொன்னேன் அசிஸ்டன்ட் கிட்ட. ஐயோ! அப்பா! என்ன வச்சு நான் படுற பாடு எனக்கு தான்டா தெரியும்னு. ஏன்னா அவ்வளோ என்னையும் நான் கஷ்டப்படுத்திப்பேன். புரியுது. ஸோ என்ன வச்சு நான் படுற பாடு எனக்கு தான்டா தெரியும். அவன் செம்ம ஹியூமர். பக்கத்துல இல்ல எங்களுக்கு கூட தெரியும் சார். ஏன்னா அவன்லயும் படுத்துருவோம்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாரியான விஷயங்கள பர்ஃபெக்ஷன அவர்ட்டருந்து இவ்வளோ சீரியஸா எடுத்துட்டு இருந்திருக்க வேண்டாம். அது ஒரு தடவ அர்ஜுன் சார், நாகேஷ் சார்லாம் கூட ரிதம்ல சொன்னாங்க. அது சொல்லாமான்னு தெரியல. அவங்க சொன்னாங்க, "இவ்வளோ சின்சியரா இருக்காதீங்க வசந்த். அதுக்கு ஒர்த் இல்ல இந்த இண்டஸ்ட்ரி." ஏன்னா அவ்வளோ பைத்தியம் மாரி ஓடிண்டு அதாவது வந்து ஐ ஃபர்கெட் எவ்ரிதிங் அண்ட் அதுதான் அந்த டைம்ல லைஃப் மாதிரி. அதுக்கும் ஓடுறதுக்கும் சம்மந்தமே இல்ல. அது சம்திங் டு நம்ம கிரியேட் பண்றதுக்கு நம்மள சீரியஸா எடுத்துக்கிற விஷயம். சார் கேளடி கண்மணி ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தோட டைட்டில் வந்து பாடல்கள்ல இருந்து எடுத்தப்பட்ட டைட்டில். அது உங்களோட குருநாதரோட பாட்டுல இருந்து எடுத்த டைட்டில். அவர்கிட்ட இந்த டைட்டில் சொன்னீங்களா? வேற ஆப்ஷன் இருந்ததா? அதுல கேளடி கண்மணிங்கிறது டைட்டிலுக்கு வேற ஆப்ஷன்லாம் கிடையாது. முதல்ல அஃப்கோர்ஸ் ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருந்தது. அம்மா வந்தாச்சுன்னு ஒரு டைட்டில் தான் இருந்தது. அப்புறமா பி. வாசு சார் அதே டைட்டில் ஒரு படம் எடுத்தாரு. நான் ஃபர்ஸ்ட் வந்து அம்மா எனக்கு அப்புறம் தான் அதை எடுக்கிறாரு அவரு. நான் ஃபர்ஸ்ட் அம்மா வந்தாச்சுன்னு வச்சு தினத்தந்திலலாம் கூட வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து அது வந்து படத்தோட ரிசல்ட் தெரிகிற மாதிரி இருந்தது. அம்மா வந்தாச்சுன்னா பாசிட்டிவ் கிளைமேக்ஸ் மாதிரி இருக்குல்ல. அம்மா வருவாளாங்கிறது தானே கதை. ஸோ அதனால அதை மாத்தலாங்கிற போது கேளடி கண்மணின்னு அந்த பாட்டுல இருந்தே ஒரு லைனுக்கு டைட்டில் போனது. ஃபர்ஸ்ட் அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறமும் சாட்டை தானே போட்டு காமிச்சிருப்பீங்க இல்லையா? ஆமா, கண்டிப்பா. நான் அது இல்ல 2 இன்சிடென்ட் இருக்கு. கேளடி கண்மணி படத்தோட பாடல்கள் எடுக்கிறதுல வந்து நான் சொன்ன அந்த 5 டைரக்டர்ல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து ஸ்ரீதர் மாரி பாட்டு எடுக்கிறதுக்கு ஆள் இல்லன்னு நான் நெனைக்கிறேன். சாந்தாராம் மாரி பாட்டு எடுக்கிறதுக்கு ஆள் இல்லன்னு நெனைக்கிறேன். அதே மாரி வந்து மணி சார் சொல்லணுமா என்ன? மணி சார் மாரி ஒருத்தர் பாட்டு எடுக்கிறது. மகேந்திரன் சார் பாட்டு எடுக்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பாலுமேந்திரா சார் பாட்டு எடுக்கிறது அவ்வளோ பிடிக்கும். இவ்வளோ பேரையும் மீறி பாலச்சந்தர் சார் படத்துல பாட்டெல்லாம் எப்படி சொல்றது? என்ன மாரி பாடல்கள் அவர் எடுத்தது. ஸோ பாடல்கள்ல எனக்கு ஒரு சின்ன அதுவும் இந்த பீரியட் மாதிரி இல்ல. அப்பல்லாம் பாடல்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. 5 பாட்டையும் நல்லா எடுக்கணுங்கிற ஒரு தேவைகள் இருந்தது. ஸோ அதனால எனக்கு இயல்பாவே பாடல்கள் எனக்கு பிடிச்ச டைரக்டர்ஸ்ட்டருந்து பார்த்ததுனால, நான் பாடல்கள்ல ஏதாவது நல்லா பண்ணணும், ஸ்பெஷலா பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. எஸ்பிபிய படத்துல போட்டாச்சு. அவர் வந்து சிங்கரா போட்டா ரொம்ப யூசுவலா இருக்குங்கிறதுனால போடல. பட் ஆனாலும் நான் யார் ஹீரோன்னு கேட்டாலும் எஸ்பிபின்னோனே ஷாக் ஆவாங்க. அடுத்த கேள்வி அவர் சிங்கரான்னு கேட்பாங்க. சரி எல்லாரும் கேட்குறாங்க. நம்ம தான் ஏதோ ரொம்ப புத்திசாலி மாரி நெனச்சுட்டு அவர சிங்கரா போடாம இருக்கோமோ! அது ஏதாவது வேற மாரி இம்பாக்ட் ஆயிடுமோன்ட்டு,
ஒரு நாள் திடீர்னு வந்து அவருக்கு ஒரு மூச்சு விடாத பாட்டு படத்தில் வைக்கலாம், அது ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் டிசைட் பண்ணிட்டு எஸ்பிபி சார்ட்ட தான் சொல்கிறேன் செட்டில். சார் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சிங்கராக போடல, எல்லாரும் கேட்குறாங்க, ஒரு மூச்சு விடாமல் நீங்கள் ஒரு பாட்டு பாடினா எப்படி சார் இருக்கும், ஒரு 5 நிமிஷம் மூச்சு விடாமல் பாடுறீங்க, அப்படியே மிரண்டு போயிட மாட்டாங்களா, உங்களால் மட்டும்தானே பாட முடியும்னு. அது சரி வசந்த், யாரை வச்சு படம் முடிப்பேன்னு கேட்டார். ஏன்னா 5 நிமிஷம்லாம் யாரும் மூச்சு விடாமல் பாட முடியாது. இப்போ 40 செகண்ட் இருக்கு, அதையே 20 செகண்டாக எடுத்தோம். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், 5 நிமிஷங்கிறது ரொம்ப சின்ன டைம் நினைக்கிறோம். 5 நிமிஷம்லாம் யாராலையும் மூச்சு விடாமல் இருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு பாட்டெல்லாம் எடுத்துட்டேன். அப்புறம் ஒரு பாட்டுக்கும் எனக்கு வந்து இந்த மான்டேஜஸ்ல அப்போ பாட்டு எடுக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நீ பாதி நான் பாதிலாம் அந்த மாதிரி எடுத்தேன். தென்றல் தான் திங்கள் தான் எனக்கு இருந்த குட்டி பட்ஜெட்டில் சிறப்பாக அதை எப்படி வேற மாதிரி எடுக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு, நான் மணி சார் மாதிரி இப்படிலாம் இவங்களோட இன்ஸ்பிரேஷன்ஸில் என்னால் என்ன எடுக்க முடியுமோ அந்த மாதிரியான பாடல்களை எடுத்துட்டேன். படத்துக்கு முன்னாடி இந்த பாடல்களை தான் கேபி சாருக்கு போட்டு காட்டுறேன். அப்படி ஒரு ஷோ ஒன்று அரேஞ்ச் பண்ணேன். ஏன்னா நான் பாட்டெலாம் நல்லா வந்திருக்குன்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு இதை காமிச்சிருவோம், படம் எப்படின்னு தெரியாதுங்கிறதுனால சேஃப்டிக்கு அதுக்கு கூப்பிட்டேன் கேபி சாரை. அப்போ சவேராக்குள்ளேயே ஒரு தேட்டர் இருந்தது பல்லவின், அந்த ப்ரிவ்யூ தேட்டருக்கு கேபி சார் வந்தார். ஆனந்த் சார், நடராஜன் சார் எல்லோரும் வந்தாங்க. வந்து எல்லோரும் பாட்டு பார்த்தாங்க. நடராஜன் சார், ஆனந்த் சார்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டிட்டாங்க. டைரக்டரும் ரொம்ப நல்லா இருக்குடான்னு பாராட்டிட்டு வேற எங்கேயோ போகிறாங்க அவங்க 3 பேர் ஒரு மீட்டிங்க்கு. அவசரமாக போயிட்டே இருந்தாங்க. நான் பின்னாடியே ஓடினேன் அவர் பின்னாடியே. என்னடா என்ன என்ன அப்படின்னாரு. இல்லை சார் இந்த பாட்டெல்லாம்னு. அதான் பாராட்டிட்டேனே, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேடா மணி சார்ம்ப, சிலதெல்லாம் பரவாயில்ல, அந்த மாதிரி நல்லாவே பண்ணியிருக்கேன் அப்படின்னு திருப்பி ஏற போகிறாரு. இல்லை சார் அந்த சொல்கிறா என்ன, அந்த பாட்டில் என்ன, இதான் பாராட்டிட்டேனே அப்படின்னாரு. இல்லை சார் மூச்சு விடாமல் ஒரு பாட்டு இருக்குது, அதை பற்றி ஒன்றுமே சொல்லலையே என்ன. ஏன்டா எஸ்பிவி நடந்தாலே மூச்சு வாங்கும், பாடினா வாங்காத என்ன, போடா அப்படின்ட்டு போயிட்டாரு. நான் அவ்வளோதான், இது ஒரு பெரிய பாட்டே இல்லை போல இருக்கு, நான் ஏதோ ஒரு பெரிய விஷயமா நினச்சிட்டு இருக்கேனே. அவர் ஏதோ ஒரு இருந்த மூடில் அது நல்லா இருக்கு, அப்போ நிஜமாவே அது என்னங்கிறது தெரியல, எனக்கே தெரியல. அவர் சொன்னவன வேற ரொம்ப பயந்துட்டேன். சரி இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது போல இருக்கு, சரி பரவாயில்லன்னு நினச்சேன். ஆனால் அதுதான் அப்புறமா படத்தோட ஒரு மாபெரும் விஷயமா எல்லா இடத்துலையும் ரீல் அப்பெல்லாம் ரீவைண்ட் பண்ணி ஒன்ஸ் மோர் கேட்டு அதை திருப்பி போட்டு, இதுதான் அந்த பாட்டு, இதுதான் ஃபஸ்ட்டு அவர் என்னோட ஒர்க்கை பார்த்தது. கல்யாணம் சார் கீழேருந்து நம்ம இன்டர்காமே வேணாம், அவர் கீழேருந்து கத்துவார், மேலே கேட்கும், வசந்த் டேரக்டர் லைனில் அப்படின்னு ஒரு சத்தம் போட்டார். லைனில் இல்லை, அதனால் கீழே ஓடி வந்தேன். வந்தால் டேரக்டரை ஃபோன் எடுத்தேன். இப்போயாவது ஏதாவது பாராட்ட போகிறாருன்னு பார்த்தா காலையில் வீட்டுக்கு வந்து 2 வச்சிட்டாரு. சஸ்பென்ஸ் கண்டினியூஸ். அதுக்கப்புறம் கமல் சார் ரொம்ப நல்லா பாராட்டிட்டு போயிட்டாரு. படம் முடிஞ்சுது. ராத்திரியெல்லாம் எப்படி தூங்குறது, அப்போல்லாம் மொபைல் கிடையாது, ஒன்றுமே பண்ண முடியாது. காலையில் போய் அவரை பார்த்தா தான் உண்டு. காலைல வீட்டுக்கு போனால் ஒரு 2-3 ஹவர்ஸ் அந்த படத்தை ப்ரைஸ் பண்ணி, அக்கு வேற ஆணி வேற பாராட்டி, அதில் குட்டி குட்டி விஷயங்களை சொல்லி ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஒய் யூ டிட் திஸ்ன்னு சொல்லி எனக்கு கிடைச்ச பெரிய பேர், உனக்கு அபூர்வராங்கல்ல ஒரு 60-70% பேர் கிடைக்கும்னாரு. நான் 6% கிடைச்சா போதும் சார். அவ்வளோ பாராட்டி அப்படிதான் ஃபஸ்ட்டு அந்த படத்தை அவர் பார்த்தார். அந்த படத்தில் வந்து நிறைய பாடல், எல்லா பாட்டுமே ஹிட்டு. அதில் வந்து கற்பூர பொம்மை ஒன்று வந்து இப்போ வரைக்கும் ஒரு அம்மா பாட்டு அப்படின்னா அந்த கற்பூர பொம்மை ஒன்று. அண்ட் அதுக்கு நீங்கள் எடுத்த சீன், அந்த தலானிக்குள்ளார காற்று அடிச்சதெல்லாம் வந்து பயங்கர எமோஷ்னல். அது எப்படிப்பட்டவங்களுக்கும் கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த பாட்டு வந்து கம்ப்ளீட்டாக இல்லாமல் அங்கங்கே அந்த படத்தில் அந்த சீனோட இன்டென்சிட்டியை கூட்டுறதுக்காக அதை பிளான்டு. அதுக்கு ராஜா சார் கேட்டார். கற்பூர பொம்மை ஒன்று பாட்டு வந்து முதல்ல நான் ஸ்கிரிப்டில் பிளான் பண்ண போதே வந்து ஒரு டீசர் மாதிரி அந்த பாட்டை வச்சுக்கணும்னு தான் நினச்சேன். அதாவது இப்போல்லாம் நீங்கள் நிறைய டீசர் ட்ரெய்லர்லாம் வெளியிடலாம், அப்போ யூடியூப் கிடையாது. படத்துக்குள்ளேயே நம்ம வந்து அது எப்போ வரும், ஏன்னா கேசட்டில் டீசர்லாம் பண்ண முடியாது. படத்துக்குள்ளே அதை டீஸ் பண்ணி பீப்புள் ஷுட் லாங் ஃபார் தட் சாங். அது எப்போ வரும்னு அவங்க ஏங்கணுங்கிற மாதிரி ஏதோ ஒரு தாட் எனக்கு. அதனால அது அங்கங்கே குட்டி குட்டியாக போடுவேன். அது கதைக்கும் கரெக்டாக அந்த மாதிரி ஒரு டேப்பில் போடுறது, ஆஃப் பண்ணிடுறது, அந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸை க்ரியேட் பண்ணி அந்த மாதிரி தான் சிச்சுவேஷன் ராஜா சார்கிட்ட சொன்னேன். ராஜா சார் அந்த பாட்டு போடுறதுக்கு முன்னாடி 5 நிமிஷத்தில் போட்டார். எல்லா பாட்டையுமே 30 நிமிஷத்தில் போட்டார். ஒரே ஒரு கண்டிஷன் தான் சொன்னார், என்னென்னா நீ இப்போ என்கிட்ட இப்படி சொல்கிறடா, டீஸ் பண்ணி போடுவேன்னு, இதே மாதிரி தான் படத்தில் வரணும், மாற்றக்கூடாதுன்னாரு. இல்லை சார் அப்படி தான் வரும்னு. அதுக்காக அவர் கம்போஸ் பண்ணது தான் கற்பூர பொம்மை ஒன்று. அண்டு அதை தாண்டி எனக்கே எங்கள் அம்மாவோட ஞாபகம், எல்லாருக்கும் வந்து மைண்டில் வந்து அந்த ஒரு தாலாட்டுங்கிறத வேறு மாதிரி, அதுதானே அத்தையடி மெத்தையடியிலேருந்து ஆரம்பிக்குது நம்மளோட தாலாட்டு பாரம்பரியங்கள் எங்கெங்கேயோ. ஸோ கண்ணுரங்கு பூமாலை மாதிரி அந்த மாதிரி ஒரு மறக்க முடியாத தாலாட்டாக அது இருக்கணும்னு நினச்சேன். அது இருந்ததுங்கிறது ரொம்ப சந்தோஷம். நிறைய பேருக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆமா. ஸோ அடுத்து அப்படியே நீ பாதி நான் பாதி. அதில் வந்து பாட்டை பற்றி சொல்லும்போது கீரவாணி சார்ல அதுக்கு மியூசிக், இன்னைக்கு ராஜமௌழி இன்னைக்கு வந்து அவர் வந்து ஆஸ்கர் வின்னர் மரகதமணி சார். அவர் கீரவாணி, அவர் வந்து கேபி சார் தான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்றாரு.
அழகனா? அழகன். ஆனா இன்ட்ரோடக்ஷன்னா அதுல ஒரு சின்ன அதிர்ஷ்டம் பாருங்க எனக்கு. வானமேலே அழகன் 2 படத்துக்கும் கேபி சார் வந்து புக் பண்ணிட்டாரு மரகதமணிய. மரகதமணின்னு பேர் வைக்கிறாரு கீரவாணிக்கு. ஸோ அப்போ வந்து அவங்க கம்போசிங்லாம் பண்ணிட்டாங்க, ரெக்கார்டிங்லாம் பாதி பாட்டுகள் பண்ணிட்டாங்க. நான் நீ பாதி நான் பாதி கவிதாலயா கேபி ப்ரொடக்ஷன்ல ஆரம்பிக்கிறேன். எனக்கு வந்து மியூசிக் வந்து இவங்க கவிதாலயாங்கிறதுனால அந்த டைம்ல நான் ராஜா சார் போன படமா இருந்தா கூட அடுத்த படம் நான் மரகதமணியோடய போயிடுறான்னு டைரக்டர் சொல்றாரு. டைரக்டர் ஒருத்தரை செலக்ட் பண்ணியிருக்காரு, அவரை போட்டிருக்காரு, அவர் சொல்றாரு, நான் அவரை போட்டாச்சு. அதிர்ஷ்டம்னு எதை சொல்றேன்னா, வானமேலே அழகனுக்கு முன்னாடி நீ பாதி ரிலீஸ் ஆயிடுது. இன்னைக்கும் அறிமுகம்னு மரகதமணி என் படத்துல தான் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வர்றது தானே, அது சும்மா போனஸ். அறிமுகப்படுத்தினதெல்லாம் கேபி சார் தான். மரகதமணி சாரோட ஒர்க் பண்ணதுங்கிறது ஒரு மறக்க முடியாத அனுபவம். நிவேதா பத்தி சொல்லணும். அதான் நிவேதா. மரகதமணியை பத்தி என்ன சொல்ல வரேன்னா, போன வருஷம் நான் வந்து ஒன் ஆஃப் த இதுல வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு வந்து நான் வந்து சேர்மனா இருந்தேன் நேஷனல் அவார்ட்ஸ்ல. அப்போ அவரு நேஷனல் அவார்டு வாங்கினாரு. ஸோ மரகதமணி நானும் அவரும் நிஜமாவே பல வருடங்களுக்கு பிறகு அன்னைக்குதான் பார்த்தோம். பார்த்தபோது அவர் நிவேதாவை சொல்லியிருந்தா பரவாயில்ல, நானும் அவரும் பேசியிருந்த போது தேவன் தீர்ப்பென்றும் புதிரானதுன்னு ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஜெயசுதாஸ் பாடியிருப்பாரு, ஸ்டோரிக்கான பாட்டு அது. அந்த பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதனால கரெக்டா அதை பத்தி எனக்கு அவருக்கும் அதுக்கு நடுவில் இருந்த விஷயங்களை பத்தி நாங்க அன்னைக்கு பேசியிருந்தோம். நிவேதா சாங் வந்து என்ன ஆங்கிள் இருந்து நான் பண்ணேன்னா, லிரிக்ஸே இல்லையே, நிவேதா மாத்திரம். அது கேபி சார் தான் அடிச்சது. நினைத்தாலே இனிக்கும்னு ஒரு பாட்டு போட்டாரு. நினைத்தாலே இனிக்கும்ல, நினைத்தாலே இனிக்கும் தவிர வேற வரி ஒண்ணுமே கிடையாது. நினைத்தாலே இனிக்கும், அவ்வளவுதான் அந்த பாட்டு ஃபுல்லா வரி. நான் என்ன பண்ணேன், அதை ஒரு லவ் சாங் ஆக்கிறதுக்காக, நீ வந்து ஒரு பாட்டு பாடுன்னா இவ பேரை விட எது கவிதைங்கிறதுனால அவன் பேரையே பாட்டா பாடுறான்னு ஒரு கன்செப்ஷன். அதுலேருந்து கொஞ்சோண்டு அடுத்த லெவல் போய் அதை பண்ணேன். நிவேதாங்கிறதான் வரும், மற்றதெல்லாம் ஸ்வரமா பண்ணிடலான்ட்டு ஒரு ஐடியா யோசிச்சு பண்ணேன். அதை பாடுற போது நமக்கு அது இன்ட்ரெஸ்டாக இருக்குமே அப்படின்னு அதை வந்து 250 ஷாட்ல எடுத்தேன். அந்த காலத்துல வந்து நமக்கு இருந்ததெல்லாம் வந்து ஸ்டீன்பெக் கூட கிடையாது, மூவியாளால தான் எடிட் பண்ணணும். இப்படி பார்த்து எடிட் பண்ணணும், மார்க் பண்ணி எடிட் பண்ணணும். அந்த 2.5 நிமிஷம் பாட்டுக்குள்ள 250 ஷாட் இருக்கும். ஏன்னா மண்ணில் இந்த காதல் பயங்கர ஹிட் ஆகி இந்த படத்துல என்ன பண்றீங்கன்னு என்ன எல்லாரும் பிடிங்கிருந்தாங்க. ஸோ பாட்டுல ஏதாவது நான் பண்ண வேண்டிய சிலுவையை சுமந்தேன். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னாக்கா, நிவேதா பாட்டை அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பாட்டாக ட்ரீட் பண்ணி, இந்த மாதிரி ஒரே வரி ஸ்வரத்தில் பாடுறது, இதெல்லாம் ஆடியோ சைடில். வீடியோ சைடில் வந்து 250 ஷாட் இருந்தால் எப்படி இருக்கும்? ஆட் ஃபிலிம்ஸ்லாம் நம்ம பார்த்தா நமக்கு கதை புரியுது, ஒரு 2.5 நிமிஷத்துக்குள்ளே அந்த லவ்வை சொல்லிட முடியாதான்னு டெய்லி கௌதமி வரும்போது ஒரு ஷாட் எடுத்துருவேன். அவங்க வீட்டிலேருந்து என்ன ட்ரெஸ்ஸில் வராங்களோ அதில் ஒரு ட்ரெஸ் எடுத்துடலான்னு ஒரு டீல். அவங்களும் நிறைய இதுக்காகவே நிவேதா ஷார்ட் எடுத்துங்கன்னு வேற ட்ரெஸ் போட்டு வருவாங்க. அது தவிர எங்களோட கம்பெனிலேருந்து நாங்கள் பண்ணியிருந்த 100 ட்ரெஸ்ல அங்கங்கே எந்த ஊர் எந்த இடத்துக்கு போனாலும் தேவன் தீர்ப்பென்றும் புதிதானது எடுக்கிற போதே நிவேதா ஷார்ட் எடுத்துப்போம். அந்த மாதிரி எடுத்து சேர்த்து ஒரு 2 நாள் ஃபுல்லா கிண்டி ரேஸ் கோர்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிண்டி ரேஸ் கோர்ஸ் நான் குதிரை பந்தயத்துக்கு போனதில்லை, ஆனா இதுக்கு போய் கிண்டி ரேஸ் கோர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சி சுத்தி எடுத்திருப்பேன். ஒரு பாட்டு எல்லாம் அங்கதான் எனக்கு ஃபுல்லா அதை ரொம்ப பிடிச்சி எடுத்தது. அதுவும் கௌதமி ரொம்ப அழகா இருப்பாங்க, ரகுமான் ரொம்ப அழகா இருப்பார். எனக்கு கொஞ்சம் அழகு பைத்தியம். ஸோ 2 பேரையும் விழுந்து ஷார்ட்ஸ் எடுத்திருப்பேன். 250 ஷாட்டுக்கு மேல இருக்கும். அப்படிதான் அந்த நிவேதா சாங் வந்து. இப்படி நிறைய படங்கள் நடுவுல வந்து ஆசை அமேசிங் கதை, அது ஒரு த்ரில்லர் கதை. அஜித் சாருக்கு வந்து அந்த டைம்ல ஆசை நாயகன் அப்படின்னா அந்த பத்திரிகை எல்லாம் எழுதுவாங்க. அந்த அளவுக்கு அந்த படம் பத்தி சொல்லுங்க சார். அது எப்படி உருவாச்சு? அஜித் சார் ஏன் அதில் கொண்டு வந்தீங்க? ஆக்சுவலாக வந்து மணி சார் தான் என்னை ரொம்ப கேலி பண்ணிட்டு இருப்பார். மணி சார் தான் ப்ரொடியூசர். அதுக்கு மணி சார் என்ன சொல்லுவார்னாக்கா, அவருக்கு அஃப்கோர்ஸ் கேள்விகன் மணி, நீ பாதி நான் பாதிலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த பீரியட் வரைக்கும் நான் ரிதம் எடுக்கிற வரைக்கும் அவருக்கு நீ பாதி நான் பாதி தான் என் படத்துலேயே ரொம்ப பிடிச்ச படம். ரிதம் எடுத்து தான் அதை மாற்றினேன். ஸோ அதை எடுத்து இப்போ சிவரஞ்சனியில் மாற்றிருக்கேன்னு நம்புறேன். அவர்கிட்ட தான் கேட்கணும் அதை. ஸோ அதனால் நான் வந்து அந்த பீரியடில் ஆசைக்காக ஏன் வந்தேன்னா, என்ன உங்கள் படத்தில் வந்து சும்மா கேபி சார் மாதிரியே நான் எடுக்கிறேன், ஃபீமேல் ஓரியன்டாகவே எடுக்கிறேங்கிறத என்னை ஸ்லைட்டாக கேள்வி கேட்டு மாற்றி விட்டது மணி சார் தான். ஸோ உங்கள் படத்தில் எல்லாரும் நல்லவங்களா, நான் வில்லனே கிடையாதான்ற மாதிரிலாம் கொஞ்சம் கேலி பண்ணியிருந்தார் ஒரு ப்ரைவேட் டாக்ல. ஸோ அதனால நானும் வில்லன் எடுக்க முடியும், வில்லனை காட்டுறேன்ட்டு நான் நம்பக்கூடிய வில்லன்னா யாருன்னு பார்க்குற போது சைக்கலாஜிக்கலாக இருந்தால் தான் என்னால் நம்ப முடியும்.
ஸோ 10 பேரை அடிக்கிறத விட இதுதான் என்னால் நம்ப முடியுங்கிறதுனால நான் ராமாயணத்தை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு, அதானே ராமாயணம் தானே ஆசை, தவறான பெண் ஆசை, வேர் இட் வில் டேக் யூங்கிறது தானே ராவணன் அந்த விஷயம். அதுதான் வந்து ஆசையோட பேஸ். அப்படிதான் ஆரம்பித்தேன், ஹீரோ ஹீரோயின் வில்லன் இந்த மாதிரியான விஷயங்களோட. அதில் வந்து எனக்கு அஜித் எப்படி உள்ளே வந்தார்னா, நான் வந்து ஒரு வீணா வேஷ்டி விளம்பரத்தில் ஒரு பையனை பார்க்குறேன். வீணா வேஷ்டின்னு ஒரு வேஷ்டி இருந்தது அப்போது, அதுக்கு ஒரு விளம்பரம் இருந்தது. விளம்பரமே அப்போல்லாம் சேட்டலைட் டெலிவிஷனே கிடையாது, தூர்தர்ஷனில் தான் வரும். ஸோ அந்த தூர்தர்ஷனில் ஒரு மியூசியம் படிக்கட்டில் ஒரு வேஷ்டி கட்டிட்டு ஒரு பையன் அழகாக சிகப்பா கிடுகிடுன்னு இறங்கி வருவார், அவ்வளோதான். ஆனால் அது என்னவோ அந்த முகம் எனக்கு மனசில் ரொம்ப பிடிச்சிடுச்சு. இந்த வீணா வேஷ்டி பையன் யாருன்னு என் அசிஸ்டன்ஸை வச்சு நான் எல்லாரும் தேடி கீடி, அப்போல்லாம் அது பெரிய விஷயம். அது கடைசியில் கண்டுபிடிச்சி லேண்ட் பண்ணால் அவர் ஏற்கனவே ஒரு படத்தில் நடிச்சார் சார்னாங்க. இல்லை, அமராவதின்னு ஒரு படத்தில் நடிச்சிட்டாங்கன்னாங்க. நான் அமராவதி அப்போ பார்த்துருக்கல, அது ஓடிட்டு தான் இருந்தது. அப்போ போய் உடனே அமராவதியை பார்த்து, அதுக்கப்புறம் அஜித் வேணும்னு விருப்பப்பட்டு அஜித்தை கூப்பிட்டு அஜித்திட்ட பேசி, அதுக்கப்புறம் என் படத்துல நான் ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் தான் பவித்ரா நடந்து முடிஞ்சு ரிலீஸ் ஆச்சு. பட் அமராவதி பவித்ராலாம் வந்து நினைச்சதை விட இது வந்து ஒரு 285 days ஓடி பெரிய ஹிட் ஆனோன்னு ஆசை நாயகன் ஒரு பேர், அதுதான் ஃபர்ஸ்ட் பிரேக்கா அஜித்துக்கு ஆச்சு. அஜித் ரொம்ப அழகுன்னு நான் சொன்னேன்ல, எனக்கு பார்த்ததுலேருந்து என் மைண்ட்ல இருந்துட்டே இருந்தது அதுவாக தான் இருந்தது. அதனால தான் அவருக்கு இன்ட்ரோடக்ஷன் சீனே அந்த மாதிரி வச்சேன் படத்துல. ஜீவா அதுலயே சார் ஜீவா பேர் வந்து சும்மா கேமராமேன் ஜீவா, எனக்கு நமக்கு பிடிச்ச மாடர்னான ஒரு பேர் வைக்கணும்ல, அவ்வளவுதான். அதனால நான் என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாரோட பேரும் படத்துல வந்துரும். இல்ல வசனமே டிஃபரெண்டா இருக்கும். என் பேர் ஜீவா, ஷார்ட்டா ஜீவானந்தம்னு சொல்லுவாங்க. நான் ஹியூமர் நன்ஷன் சொன்னது அப்படிதானே, நீங்க சொல்றத மாத்தி சொல்லணும்ல. என் பேர் ஜீவானந்தம், சுருக்கமா ஜீவானா எக்ஸ்பெக்டட் அது. ஸோ அதனால அதை உல்டாவா சொல்ல வச்சேன். என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த 3 குழந்தைங்க இருக்கும். அந்த 3 குழந்தைங்களும் என்ன பண்ணும், ஒன்று கட்டிக்கிட்டு அஜித்தை பார்த்து சொல்லும், நீ எங்களை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு. 3 பேரையும் அப்படி கேட்கும். ஏன்னு கேட்பாரு அஜித். அப்படி கேட்க வச்சேன். ஏன்னா இந்த குழந்தை சொல்லும், ஏன்னா நீ கொஞ்சோண்டு அழகா இருக்கேன்னு. இதை ஏன் சொன்னேன்னா, ஆடியன்ஸ் மனசுலயும் நான் அழகுன்னு நினைச்சது போய் சேரணும்னு நினைச்சேன். சேர்ந்தாலும் சேர்ந்தது இன்னைக்கு உண்மை. ஆனா அந்த உண்மையை வந்து நம்ம எடுத்து உண்மைன்னு சொன்ன உடனே அது பெரிய உண்மையா ஸ்தாபிக்கப்பட்டது. அவர் நிஜமாவே அழகு, the way he walks, he carries style, ராபர்ட் ரெட்ஃபோர்டுன்னு தான் சொல்வேன் நான். பிரைவேட் டாக்ல அஜித் அப்படிதான் சொல்வேன். என்னை பொறுத்த வரைக்கும் ராபர்ட் ரெட்ஃபோர்ட் மாதிரி அந்த மாதிரியான ஒரு கிளாஸ் தானே. பேர்ஃபுட் இந்த பார்க்க நீங்க வந்து இவர் வழியா பார்க்கலாம். கண்டிப்பா தேவா சார் கண்டிப்பா சொல்லணும். அது வரும்போதெல்லாம் ஆசை அப்படின்ற அந்த ஒரு பாட்டு வர்றது. அண்ட் நீங்க என்ன இன்ஸ்பிரேஷன் எடுக்கலன்னு கூட கேபி சார் இருந்து இந்த ஷேடோ சாங் வந்துருது. ஷேடோஸ்ங்கிறதே கேபி சார் தான். கேபி சார் வந்து மோஸ்ட்லி வந்து ட்ராமாட்டிக் விஷயங்களுக்கு வந்து ஷேடோஸை நிறைய யூஸ் பண்ணுவார். நீங்கள் மீனம்மாலெல்லாம் ஷேடோஸ் வர்றதை சொல்கிறீங்க, அது நீபாதிலே கூட வர நிவேதாலேயே கூட கொஞ்சம் ஷேடோஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். நான் அதை அப்போ ஒரு வெரைட்டிக்கு வந்து நம்ம கையில் இருக்கிற ஒரு விஷயமா எனக்கு ஷேடோஸ் ரொம்ப பிடிக்கும். அது படத்தில் ஒரு ட்ராமாட்டிக் சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எனக்கு பிடிச்சதுனால அதை வந்து நான் கொஞ்சம் நிறைய சாங்ஸில் யூஸ் பண்ணேன். தேவா சாரும் நானும் வந்து வி வைப் வெரி வெல். அண்ட் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நான் ஆசைக்கு முன்னாடியே அவரோட 5 பாட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். அது ஒரு படம். அந்த படம்லாம் நான் தான் எல்லாமே ஒர்க் பண்ணி பாட்டெல்லாம் பண்ணி சம் ரீசன்ஸ் நான் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் அவரை நான் ஆசைக்கு கூப்பிட்றேன். ஆசை கூப்பிட்றப்போ அவருமே ரொம்ப ஹாப்பியாக என்கிட்ட வந்தார். சளைக்காமல் டியூன் போடுவார். நானும் ஈஸியாக சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேன். அவரும் அதை பற்றி ஒரு எத்தனை வேணா 50 டியூன் போடலாமான்னா 70 போடலாமே அப்படிம்பாரு. அந்த அளவுக்கு எனக்கு அவரை தூர்தர்ஷன் டேஸ்லன்னு தெரியும். நான் தூர்தர்ஷனில் ப்ரோக்ராம்ஸ் பண்ணதுலேருந்து அவர் தூர்தர்ஷனில் தான் இருந்தார் அப்போது, பிஃபோர் ஹி கேம்ஸ் டு ஃபிலிம்ஸ். ஸோ அதுலேருந்து MS பெருமாள் வழியாக எங்களுக்குள்ள ஒரு அன்பு உண்டு. ஸோ மெனி ரிலேஷன்ஷிப் அண்ட் வெரி சிம்பிள் அண்ட் வெரி நைஸ் பர்சன் டு ஒர்க் வித். எனக்கும் அவருக்கும் ஒரு கிளிக்கு. ஸோ அதனால நாங்கள் அதை ஆசை, நேருக்கு நேர், நான் 3 படம் ஒர்க் பண்ண ஒரே மியூசிக் டைரக்டர் அவர் தான் நினைக்கிறேன். இல்லை, இவனோடையும் 3 படம் பண்ணியிருக்கேன். அது ஒரு சத்தம் போடாத எல்லாமே அமேசிங்கான ஆல்பம். ஸோ இந்த படம் பற்றி பேசும்போது ஆசையில் இன்ஃபேக்ட் அந்த 143 தெரியுமாலாம் சூப்பர் ஹிட் டைலாக் அந்த டைம்ல இல்லையா? எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் கேள்விப்பட்ட போது புதுசாக இருந்தது. என்னோட கசின்ஸ் சின்ன பசங்க ஏரியாவில் அந்த 143 கேட்டேன். நான் வேற ஒன்றுமே பண்ணுறது இல்லையா, சுற்றி ஏதாவது ரொம்ப நல்லா இருந்தால் நம்ம படத்தில் வச்சிடுறது, அப்படிதானே கொண்டு போக முடியும் எல்லாருக்கும். ஸோ 143 வந்து அதை கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக, எனக்கு தெரியல, என்ன எல்லாரும் கேலி பண்ணாங்க. ஸோ அதை அப்படியே மாற்றி எல்லாருக்கும் யார் யாருக்கு தெரியாதுன்னு எல்லாரையும் படத்தில் 143 தெரியாதான்னு ஒரு பில்டப் பண்ணி அதை வச்சு
ஸோ சூர்யா சார் வராரு உள்ள, புதுசா அதான் இன்ட்ரடியூஸ் பண்றீங்க. அது ஒரு பெரிய பிரேக். சிம்ரன், சூர்யா 2 பேரையுமே அதுல இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஆமா. ஸோ தேவா சாரோட அகைன் அதுல ஒர்க் பண்றேன். நேருக்கு நேருங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பைக் ஃபிலிம் மாதிரி ஒரு படம் எடுக்க முடியுமான்னு பார்த்தேன். ஒரு யங்ஸ்டர்ஸ்க்காக ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் யூத்துக்கு அவங்களுக்கு கம்யூனிகேட் ஆகிற மாதிரியான ஒரு படமாக அதை எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய எய்மாக இருந்தது. ஸோ 2 லவ் ஸ்டோரி, 2 பேர், அது தவிர வந்து ஒரு ரகுவரன் சாந்தி கிருஷ்ணான்னு ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி கரண் அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சி கரனுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து உமனோட ஒரு கிளாஷ் வந்துட்டே இருக்கும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். சூர்யாவுக்கும் சிம்ரனுக்கும் இஷ்யூ வரும், கௌசல்யாவுக்கும் விஜய்க்கும் இஷ்யூ வரும், சாந்தி கிருஷ்ணாவுக்கும் இவருக்கும் ரகுவரனுக்கும் இஷ்யூ வரும். ஆனால் வில்லனுக்கும் அவன் பேருக்கும் இஷ்யூவே வராது. அவன் வந்து அவன் வில்லனாகவே இருந்தால் கூட நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்ட்னு அவன் வந்து அவனை சப்போர்ட் பண்ணுவான். நீங்கள் உள்ளே கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு தீமா அதுக்குள்ளே அந்த காரணங்கள் இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா இதெல்லாம் கரண் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர். அப்போது அதில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன். ரகுவரன் சொல்லவே வேண்டாம். நான் ரகுவரனோட ரொம்ப பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ண படம் அது. சாந்தி கிருஷ்ணா ஒரு கம்பேக் மாதிரி அந்த படத்தில் வந்தாங்க. விஜய் வந்து தனியாக சொல்லணுமா, விஜயும் நானும் வந்து ரொம்ப ரொம்ப வி வைப்டு வெரி வெல். அண்ட் அண்ணா அண்ணான்னு அந்த படத்தில் கூப்பிட்ற மாதிரியே தான் கூப்பிட்டுப்போம். ஒருத்தர் கூப்பிட்டுக்கிறது அது எல்லாமே அப்படிதான். சரி, இப்போ நான் கல்கட்டாவை வந்து ஒரு பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு ரொம்ப நினச்சேன். எனக்கு அந்த லொக்கேஷன்ஸ் மேலே ஒரு சின்ன காதல் உண்டு. ஸோ அந்த மாதிரி ரிதமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மும்பை வந்து நவி மும்பை, அதுவும் அந்த நியூ மும்பை வந்துட்டு இருந்த பீரியட் நான் போன போது. ஸோ அதனால் அதை மேக்ஸிமம் அதை ஒரு ஃபிலிம்குள்ளே கொண்டு வந்திருப்பேன். அந்த மாதிரி இதில் வந்து நான் கல்கட்டாவை ஒரே பாட்டுக்குள்ளே எனக்கு கதையில் வைக்க முடியாது. ஸோ அதனால் ஒரே பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். கல்கட்டா இதுக்கு மேலே எல்லாரும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு சிரஞ்சீவி படம்லாம் வந்தது, அதை பார்த்து அந்த மாதிரி படம் ஃபுல்லாக அந்த பீரியட்ல எங்கெங்கே பாட்டு வந்தப்புறம் அது. ஏன்னா அந்த அளவு கல்கட்டாவை நீங்க ஒரே பாட்டுக்குள்ள பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு 4.5 நிமிஷத்துக்குள்ள கல்கட்டாக்கு நான் 7000 அடி ஷூட் பண்ணேன். ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணோம். அவ்வளோ ஷார்ட்ஸ் எடுத்தோம். சரி, அதனால தான் அவங்கள எல்லா இடமும் ஒரு கல்கட்டானா உங்களுக்கு ஒரு டூர் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா. ஓட வச்சிங்களா சார்? அதுக்காக இல்ல, அது வந்து மேன் சேசஸ் உமன்ங்கிறது கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா புரியும். ஏன் ஓடுறாங்கன்னு கேட்பாங்க. ஆனா கேட்கறவங்க எல்லாம் ஓடுவாங்க பொண்ணு பின்னாடி, ஓடுவாங்களா மாட்டாங்களா? மேன் சேசஸ் உமன், அவ்வளவுதானே. பாதி டைம் அதானே. அதனாலதான் அது ஒரு நீங்க உள்ளுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா அந்த காரணம் இருக்கும். புலி வந்து மான துரத்தும்ல, ஏதாவது அந்த மாதிரியான ஒரு அட்ராக்ஷன், துரத்தல், அது சம்மந்தப்பட்டதை இதெல்லாம் ஒரு காரணமா சொல்லக்கூடாது. இப்ப நீங்க கேட்டதுனால பேசுறோம், சொல்றோம். ஒரு வண்டியெல்லாம் எடுப்பாரு சூர்யா, குதிரை இது ரிக்ஷா வண்டியில நிறைய ஷார்ட்ஸோட நிறைய 2 பேரும் அவ்வளோ அழகு. அதுக்கப்புறம் பார்த்தா யுவன் சங்கர் ராஜா சாரோட மியூசிக் உங்களுடைய படங்கள்ல அது 3 பேர் 3 கதை ஆகட்டும், சத்தம் போடாரு, என்ன அமேசிங்கான படம் சார் அது. அண்ட் அந்த குழந்தைகளை வச்சு வர பாட்டு அவ்வளோ குழந்தைங்க, அவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி எடுத்தீங்க? அது வந்து எனக்கு ரிதம் தான் இன்ஸ்பிரேஷன். ரிதம்ல வந்து நான் அர்ஜுனோட ஒரு படம் பண்றேன், அர்ஜுன் சாரோட படம் பண்றேன். அந்த படத்துல வந்து ரஹ்மான் சார் மியூசிக்கு, தீம் தரணான்னு ஒரு பாட்டு போட்டேன். அந்த பாட்டு மெலடி அர்ஜுனோட வச்சுன்னு அந்த மெலடியை நான் வந்து இன்ட்ரடக்ஷனாக பண்ணணும். ஸோ ஒரு அர்ஜுனுக்கு இன்ட்ரடக்ஷனை தைரியமாக நான் வந்து பாட்டில் பண்ணணும்னு முதல்ல ஒரு முடிவு எடுத்தேன். அடுத்தது வந்து ஆடியன்ஸை நம்பி தான். அடுத்தது வந்து வாட்டரை வந்து நேச்சரை காமிச்சா ரசிப்பாங்கன்னு நம்பினேன். நம்பினதுனால தைரியமாக என்ன பண்ணேன், வாட்டருங்கிறதே வந்து என்னெல்லாம் ரூபத்தில் இருக்குமோ அது வந்து ஃபெரோஷியஸாக இருக்கும், ஸ்டில்லாக இருக்கும். சரி, அவ்வளோ அழகாக எழுந்தார் வைரமுத்து. நடந்தால் ஆறு, நின்றால் கடல், எழுந்தால் அருவின்னாரு. இதோட எப்படி சொல்றது, விழுந்தால் அருவி எவ்வளவு அழகா, எழுந்தால் இன்னும் அழகா இருக்கு. ஆமா, அது பரவாயில்ல, விழுந்தால் அருவி எவ்வளவு அழகா அதை சொன்னாரு. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ரூபங்கள்ல இருக்கிற வாட்டரை வந்து காமிக்கணும் ஒரு பாட்டுக்குள்ள, காமிச்சா ரசிப்பாங்கன்னு நம்பினேன். ஸோ அதனால அவங்க மேல நனைஞ்ச மாதிரி இருக்கணும். இப்ப நீங்க பார்த்தா தொடச்சுக்கணும், கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல வேணும்னு தான் நான் வந்து ஃபால்ஸா ரிவரா தேடி 4 ஃபால்ஸ் 3 ரிவர் எல்லாம் இருக்கும் அந்த பாட்டுக்குள்ள. புயல் அடிக்குது அந்த பாட்டு எடுக்கும்போது. இன்னைக்கு ஷூட்டிங்கே பண்ண முடியாதுன்ட்டாங்க. நான் சொன்னேன், எப்படியும் பண்றோம், அதுக்கு என்ன வேணுமோ நான் பண்றேன்னு யூனிட்டுக்கு பேசி, கேமராக்கு பாலித்தீன் கவர் வாங்கி, எல்லாருக்கும் குடம் வாங்கி, அருவிக்கு நடுவில் மழை, புயலுக்கு நடுவில். அதனாலதான் அர்ஜுன் சார் நடந்து வரும்போது நான்லாம் உருவாக்க முடியுமா, அது நெஜ புயல். அந்த நெஜ புயல்ல அர்ஜுன் வருவார். இல்லைன்னா அந்த புயல்ல அவர் எப்படி நனைய முடியும்? அவர் நனைகிற மனசு இருந்தா போறோம், எடுக்கிற அறிவு எனக்கு இருந்தா போறோம், அதை எடுத்துடலாம். அப்படி ஒண்ணு நடந்தது. அப்படிதான் அந்த தீம் தரணா பாட்டுல அவ்வளவு பியூட்டிஃபுல் ஷாட் வந்தது. இது எதுக்கு சொன்னேன்னா, இந்த பாட்டை நான் வைக்கிற போது என்னை சுத்தி இருக்கிறவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நிறைய கன்சர்வேட்டிவ் பீப்புள் எல்லாம் பயந்தாங்க. அர்ஜுனை இன்ட்ரடியூஸ் பண்றீங்க, அதுவும் போய் இன்ட்ரடியூஸ் ஒரு ஃபைட்ல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க.
அர்ஜுனை ஒரு பாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணி படத்தோட முதல் ஷாட்டு, 2வது வந்து அதை போய் இந்த மாதிரி நேச்சர் கீச்சர்னு காமிக்கிறீங்களேன்னு பயந்தாங்க. எல்லாரையும் மீறி ஆடியன்ஸ் வந்து தே ப்ரூவ்டு மீ ரைட். எல்லா இடத்துலையும் கிளாப் பண்ணுவாங்க அந்த பாட்டுக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டுக்கு பேர் இருக்கு. ஸோ அது கொடுத்த தைரியத்துல சத்தம் போடாதையில என்ன பண்ணேன், குழந்தைகளோட புன்னகையை விட அழகு எதுவுமே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்கவுங்க குழந்தைய விடுங்க, யார் குழந்தையா இருந்தாலும். சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோன்னு கண்ணதாசன் வரி. நம்ம சிரிச்சாலே நல்லா இருக்கு, குழந்தைங்க சிரிச்சா எவ்வளோ அழகா இருக்கும். ஸோ குழந்தைங்க சிரிக்கிறதெல்லாம் ஒரு பாட்டுன்னு ஒரு ஐடியான்னு யோசிச்சேன். இந்த மாதிரி என்ன ஐடியா வந்தாலும் நம்ம முதல்ல அசிஸ்டன்ட் தான் கூப்பிடுவோம். கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி டே என்ன பண்ணீங்களோ எனக்கு தெரியாது, 100 குழந்தைங்களோட புன்னகை ஒரே பாட்டில் வரணும்னு ஒரு ஐடியா எனக்கு வந்துச்சு. அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம். எல்லாரும் குழந்தைங்களை கொண்டு வரணும், இல்லைன்னா பெத்தாவது கொண்டு வரணும். அதுலேருந்து என் அசிஸ்டன்ட் எல்லாருமே புள்ள பிடிக்கிற மாதிரி எங்க அழகான குழந்தை இருந்தாலும் சார் ஒரு ஷாட் எடுத்துக்கிறோம்னு இது மாதிரி எடுத்து எங்களால் 100 ஷாட்டுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. 100 குழந்தைங்க சிரிக்கணும். ஒரு 20-25 ஷாட்டுக்கு மேலே முடியல. நான் என்ன பண்ணேன், இது நடக்கவும் இல்லை, ரொம்ப டைம் ஆகுது. கேமரா எடுத்துன்னு போய் ஒரு குழந்தைக்கு ஒரு ஷாட் எடுக்கிறதுக்கு எடுத்துன்னு போயிட்டே இருக்க முடியுமா? செலவு, ஃபிலிமில் வேற எடுக்கணும். பியூட்டிஃபுல் சாங் வந்து யுவன் போட்டு கொடுத்துட்டாரு. பியூட்டிஃபுல் லைன்ஸ் முத்துக்குமார். நானும் முத்துக்குமாரும் தான் எப்பயுமே நாங்கள் வந்து எழுதும்போது என் கூட உட்காந்துருங்க பாரு, நான் உட்காந்தேன்னா 1 ஹவரில் முடிஞ்சிடும். எனக்கு வேணுங்கிறது நான் சொல்கிறதெல்லாம் அது வழியாக வந்துடும். எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கவிதையில் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதுனால இங்கேருந்து எங்கிட்டேருந்து ஒரு வரி வரும், பேசுகிறேன் உன் இதயம் பேசுகிறேன்னு நான் சொன்னேன். புயலடித்தால் கலங்காதே பூக்கள் நீட்டுகிறேன். உடனே அதுக்கு ஒரு கவுண்டர் பதில், கேள்வி பதில் மாதிரி சொன்னார் அவரு. இந்த மாதிரி எழுதுவோம் நாங்க பாட்டு எழுதும்போது. ஸோ அதனால அழகு குட்டி செல்லத்துக்கு என்ன பண்ணேன், சொல்லுங்க வசந்த் சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னாரு. நான் ஒரு லிஸ்ட் எழுதினு வந்தேன், அந்த லிஸ்ட் எல்லாம் பாட்டுல வரணும்னு. என்ன லிஸ்ட் சொல்லுங்க பாப்போம், கொண்டு வந்துருவோம் அப்படின்னாரு. குழந்தைன்னா என்னெல்லாம் ஞாபகம் வரும்னு ஒரு லிஸ்ட் போட்டிருக்கேன். வேற ஒன்றும் பண்ணல. நான் குழந்தைன்னா ஞாபகம் வரணும். எல்லாம் பாட்டு கேட்கும் போதே என்ன ஞாபகம் வரும், அது மேல இருக்கிற பால் வாசனை, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அழகான பம், இந்த மாதிரி ஆரம்பிச்சு ஒரு லிஸ்ட் வச்சிருந்தேன். நான் அட்னக்கால் போட்டுக்கும் குழந்தைன்னா. நான் சொன்னது அத்தனையும் பாட்டுல இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் டியூனுக்குள்ள அந்த வரிகள்ல வைரமுத்து இவரு முத்துக்குமார் அதை கொண்டு வந்துட்டார். நான் முத்துக்குமார் அப்படி ஒரு பியூட்டிஃபுல் சாங் எழுதியாச்சு. இந்த பாட்டை எடுக்கிறதுக்காக அதனாலதான் நான் ஒரு சேலஞ்சா 100 குழந்தைங்களோட புன்னகையை கொண்டு வந்துடணும்னு நினைச்சேன். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறதுல வந்து ஒரு சின்ன சுவாரஸ்யத்துக்காக இப்படி சொல்லலாம். இப்ப இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களை எடுக்கிறதுக்கு 20 குழந்தைக்கு மேல எடுக்க முடியல. நான் 100 வரைக்கும் போகணும். ஒரு நாள் எல்லா குழந்தையும் ஆஃபீஸ்க்கு வர வச்சிடலான்னு ஒரு ஐடியா தோணுச்சு. ஒரு 20-25 குழந்தைங்களை ஆஃபீஸுக்கு வர வச்சேன். அதுல ஒரு குழந்தைக்கு போகும்போது நான் கமலஹாசன் பேர் வச்சேன். அது ஏன்னு இப்ப சொல்லிடுறேன். ஸோ 20-25 குழந்தைங்களுக்கு மேலே மீதி 75 குழந்தைக்கு ஆஃபீஸ்க்கு எல்லா குழந்தைங்களையும் கூட்டின்னு வர சொன்னோம். அசிஸ்டன்ட் டைரக்டர்களை வச்சு, தெரிஞ்சவங்களை வச்சு, ப்ரொடக்ஷன் மேனேஜரை வச்சு, எல்லார்கிட்டையும் ஒரே கண்டிஷன், குழந்தை சிரிக்கணும்னு சொல்லுவோம். இந்த குழந்தைங்கள்லாம் இங்கே வந்தோடனே சிரிக்கலைன்னா இவங்க அம்மா வந்தால் சிரிக்கும் சார். நான் அப்பா தான் வந்திருந்தார், அம்மாவை போய் கூட்டின்னு வந்தார். ஒரு குழந்தைக்கு தாத்தா வந்தால் சிரிக்கும், நாங்கள் தாத்தா கூட்டின்னு வந்தாங்க. தாத்தா தான் சிரிக்கிறார், குழந்தை சிரிக்கிறார். இது காமெடி மாதிரி இருந்தது. ஒரு 25 குழந்தை அழுதுன்னு இருக்கு. நான் எடுக்க வேண்டியது சிரிக்கிற குழந்தைங்க பாட்டு. ஒன்று அழுதா எல்லாம் அழுதுணும்ல, ஒரே கண்டேஜியஸ், எல்லாம் அழுது ரகலை நடக்குது ஆஃபீஸில். எனக்கா டைரக்டர் வந்து கோவத்தை வேற கற்றுக்கிட்டேன்ல, என்னடா சிரிக்கிற பாட்டு எடுக்க சொன்னால் அழகிற குழந்தைங்களை கூட்டின்னு வந்து இப்படி போகுது. நான் படத்தில் பாட்டை பார்க்குற போதெல்லாம் எனக்கு கண்ணீர் வரும், அவ்வளோ வருத்தப்பட்டிருக்கேன். இந்த குழந்தைங்களை என்ன பண்ணுவோம், ஒரு குழந்தைய உட்கார வச்சு சிரிக்க சொன்னால் கேமரா ஃபிலிமில் எடுக்கிறோம், ஆன் பண்ணுற வரைக்கும் சிரிச்சுன்னு இருக்கோம். சிரிக்குது கேமரா ஆன் பண்ணோன்னே அழுவும். இதே ரகலை இதில் பார்க்குற போது இந்த இவ்வளோ குழந்தைங்களும் இப்படி இருந்ததா, அதில் ஒரு குழந்தை மட்டும் அது பாடி எதை பற்றியும் கவலைப்படாமல் சிரித்து தள்ளிச்சு. அதுக்கு தான் நான் கமலஹாசன் பேர் வைக்க போகிறேன். பாருங்க ஏன்னு சொல்கிறேன். பட் சிரித்து தள்ளிச்சு. அந்த குழந்தைய பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஐடியா வந்தது. எப்படி அழுக கண்டேஜியஸோ சிரிப்பும் கண்டேஜியஸ் தானே, அதனால சிரிக்கிற குழந்தைய வச்சுருவோம். அந்த சிரிக்கிற குழந்தைக்கு பக்கத்தில் சிரிக்காத குழந்தைங்கலாம் கொண்டு உட்கார வைக்க வேண்டியது. கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கும். முதல்ல அழுவும், இது சிரிச்சுன்னு இருக்கும், இது அழுவும். அழுகையை நிறுத்திட்டு இது ஏன் சிரிச்சுட்டே இருக்குன்னு பார்க்கும். மெதுவாக அது சிரிச்சோன்னா இதுவும் கேன்னு சிரிக்கும். இது சிரிக்கிறதுக்கு நான் ஆங்கிள் வச்சு ஷார்ட் எடுத்துருவேன். அது அப்படியே இருக்கும். அதை நான் எடுக்கவே மாட்டேன். அதை நான் எடுத்துட்டேன் ஏற்கனவே. இதை மட்டும் மாற்றி வச்சு பேக்ரவுண்டை மாற்றி வச்சு இதை எடுத்துகிட்டே இருந்தேன். இது ஒரு குழந்தையும் இது சிரிக்க வச்சதுனால அந்த குழந்தை கமலஹாசன் பேர் வச்சேன். அதுக்காக மட்டும் வைக்கல, அது வெறுமனை சிரிக்காமல் வர்ற குழந்தைக்கெல்லாம் முத்தம் கொடுத்துட்டு இருந்தது.
கமல் சாருக்கு எல்லா மதிப்போடையும் அன்பா ஹியூமரா சொல்றேன். அவரே ஒரு வாட்டி வச்சுன்னு சொல்லியிருக்கேன். அது ஒரு விளையாட்டுக்கு சொல்றேன். அப்படி அந்த மாதிரி பேர் வச்சு இந்த மாதிரி பல ஞாபகங்கள் அழகு குட்டி செல்லத்துக்கு இல்லையா? சூப்பர். ரிதம் சார், அது வந்து நீங்க எடுத்திருக்கிற எல்லா படத்துலயும் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்னா ரிதம். அந்த ஸ்டோரி அந்த மாதிரி நீங்க எடுத்த விதம், அது பாட்டாகட்டும், நீங்க எடுத்த எல்லா பாட்டுமே அத வந்து டீகோட் பண்ணாதவங்களே இல்லன்னு சொல்லலாம். அந்த மாதிரி பியூட்டிஃபுல் சாங்ஸ், ஒரு ஷார்ட்ஸும் கார்த்திக் சார் அப்படின்னு அந்த பையன் சொல்றது வந்து அவ்ளோ நல்லா இருக்கும். அடுத்து கார்த்திக்னு யார் பேர் இருந்தாலும் கார்த்திக் சார் தான் அந்த டைம்ல கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த படம் பத்தி கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க சார். ரிதம் வந்து ஆக்சுவலா நான் முதல் படமா எடுத்திருக்கணும். நிஜமா. இல்ல அதான் கதை என்கிட்ட. முதல் படத்துக்கு நான் அதுதான் வச்சிருந்தேன். ஏன்னா இது வந்து ஒரு ட்ரூ இன்சிடென்ட். நான் வந்து ஒர்க் பண்ண ஒரு மேகசினோட ரிலேட்டட் கதை அது. அது வந்து பிளேன் கிராஷ். ஸோ அதில் வந்து 2 பேரில் அதே மாதிரி பேர் இறந்து போயிடுறாங்க. அந்த 2 லைன் உண்மை, ட்ரூ ஸ்டோரி இல்லை. அந்த லைனை எடுத்துட்டு நான் ஒரு படம் பண்ணுறேன், கதை பண்ணுறேன், ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறேன். அதுதான் ரிதம். முதல் படமாக இதை எடுத்து வச்சுட்டு ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது எனக்கு நான் நினச்சபடி ஃபுல் திருப்தியாக ஸ்கிரிப்ட் வரல. கேளடி கண்மணி பண்ணிடுறேன். மணி சாருக்கு இந்த லைன் தெரியும், 4 லைனாக தெரியும். நீ பாதி நான் பாதி பண்ணுற போது அதுக்கு பதிலாக இதை தான் ட்ரை பண்ணேன். பாலச்சந்திர சார்கிட்ட சொல்லிவிட்டு என்னால் இதுக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ண முடியல, நீ பாதி நான் பாதி பண்ணிட்டேன். மணி சார்கிட்ட வந்து ஆசை படம் ஆலயமில் நான் பண்ணுற மாதிரி இருக்கிற போதும் இதை சொன்னேன், இதுக்கு எனக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ண முடியல. அப்போல்லாம் வேறு மாதிரி ஒரு ஓப்பனிங்லாம் செம்ம ஓப்பனிங் வச்சுருந்தேன். காசியில் ஆரம்பிக்கும் படம் அப்போ. ஸோ அந்த மாதிரியான ஓப்பனிங்லாம் சொல்லி மணி சார்கிட்ட நல்லா இருக்குது பண்ணுங்கன்னாரு. என்னால் ஸ்க்ரீன் ப்ளே என் திருப்திக்கு வரல. அப்புறம் எங்கே போய் மணி சார்கிட்ட சொல்கிறது, அதனால் வேறு சப்ஜெக்ட் சொல்கிறேன் சார்ன்னு சொல்லி ஆசை பண்ணிட்டேன். அப்புறம் நேருக்கு நேரும்போது மணி சார் திருப்பி கேட்டார், என்ன இப்போயாவது ரிதம் வருமா ஸ்க்ரீன் பிளேன்னு? அப்பயும் வரல. இப்படி தவிச்சு ஏன் வரலன்னா லக்ஷ்மி கேரக்டர் அப்போ என்கிட்ட இல்லை. இவங்க 2 பேருக்கும் இறந்து போன விஷயங்கள் இருந்ததே தவிர ஒரு மதர் இன் லா ஆங்கிள் என்கிட்ட இல்லை. மதர் இன் லா ஆங்கிள் நான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஒரு லைனை அதுக்காக தான் அந்த டைலாகாகவே எழுதியிருப்பேன். அதில் முன்னாடி வந்து உன்னை பிரித்து வச்சு கஷ்டப்படுத்தினேன், இப்போ உன்னை என் கூட சேர்த்து வச்சுட்டு கஷ்டப்படுத்துகிறேன். ஸோ ரமேஷ் அரவிந்தோட கல்யாணம் பண்ணிட்டேன்னு உன்னை பிரித்து கஷ்டப்படுத்தினேன். இப்போ ரமேஷ் அரவிந்தெல்லாம் போனப்பறம் நீ வேற யாரு கூடயோ சேர்ந்துருக்கணும், உன்னை என் கூட சேர்த்து வச்சுட்டு கஷ்டப்படுத்துகிறேன்னு ஒரு வரி எழுதியிருந்தேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு கேரக்டர், இந்த ஆங்கிள் குழந்தையும் அப்புறம் தான் வந்தது. அந்த குழந்தை கேரக்டரும் வந்த ஒன்று தான் என்னால் அதோட முழுமையான ஸ்க்ரீன் பிளேவை அடைய முடிஞ்சுது என் திருப்திக்கு. அதுதான் ரிதம் படமாச்சு. ஸோ இந்த ரிதம் படம்னு ஃபிக்ஸ் ஆகி அதுக்கு ரஹ்மான் சார் மியூசிக்னு வரும்போது ஒரு சேலஞ்ச் ஏதாவது இருக்கணும் இல்லையா? மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு என்ன ரொம்ப பிடிக்கும், சேலஞ்சஸ் தான் பிடிக்கும். நான் தீமை ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்குமே. இதோட தீம் வந்து எனக்கு வந்து இப்போ நீங்கள் டெய்லி சந்தோஷமாக இருக்கீங்களா? சம்டைம்ஸ் எஸ். இல்லாமலும் இருக்கீங்க. யாருமே அப்படி தானே இருக்க முடியும். நம்ம வந்து டெய்லி சந்தோஷமாக இருக்குமானா இல்லை. டெய்லி வருத்தமாக இருக்கீங்களா? அதுவும் இல்லை. டெய்லி ராத்திரியாக இருக்கானா இல்லை, பகலாக இருக்கானா இல்லை. ஸோ இட்ஸ் எ சைக்ளிக் ப்ராசஸ். ஹாப்பினஸ் டு சாரோ, சாரோ டு ஹாப்பினஸ். இந்த மாதிரி ஒரு அன்ஹாப்பினஸ், ஹாப்பினஸ், இந்த சர்க்கிள் இருக்குது. இந்த சைக்கிள் தான் லைஃபு. இது எப்படி இருந்தாலும் டெத்து வந்து எண்டு கிடையாது. யார் எவ்வளவு வேண்டியவங்க இறந்து போனாலும் வாழணுங்கிறது தான் கரெக்டுங்கிற தீமை தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதான் படம். ஸோ அந்த தீமை நான் வந்து 5 பூதங்கள் இல்லாமல் வேறு எப்படி சொல்ல முடியும்? நான் ஒரு பிலீவர்னு வேற சொல்லியிருக்கேன். ஸோ நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்ங்கிற பஞ்சபூதத்தால் ஆனது தான் நம்ம அகம்தான். வந்து இங்கே பிண்டத்தில் என்ன இருக்கோ அதுதான் அண்டத்தில் இருக்குது. ஸோ அந்த அண்டம் பிண்டம்ங்கிற கான்செப்டில் இருந்து தான் நான் 5 பூதங்களுக்குள்ளே வரேன். இந்த 5 பூதங்களை 5 பாட்டாக வைக்கணும். அன்றைக்கெல்லாம் 5 பாட்டு இட்டே ஆகணும். கரெக்டாக 5 இருந்தோன்னு 5 பாட்டுக்கு இது 5ஐயும் நிலத்தை வச்சே ஒரு பாட்டு, நீரை வச்சே ஒரு பாட்டு, நெருப்பை வச்சே ஒரு பாட்டு, காற்றை வச்சே ஒரு பாட்டு, ஆகாயத்தை வச்சே ஒரு பாட்டுன்னு ஒரு இந்த ஐடியாவை சொல்கிறேன் ரஹ்மான் சார். அவர் ரொம்ப பிடிச்சிருது. வெரி வெரி நைஸ், வெரி இன்ட்ரெஸ்டிங் ஐடியான்னு சொல்லி அது இன்ஸ்பிரேஷன். அவ்வளோதான். அந்த இன்ஸ்பிரேஷன் ஆன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கேற்ற மாதிரி பாட்டுகளை போடுறார். அவரோட மேன்மையிலேருந்து காற்றை என் வாசல் இருந்தாய் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னப்புறம் கவனிச்சு பாருங்க, அதில் ஒன்லி ப்ளோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் இருக்கும். காற்றால் ஆன இசைக்கருவிகள் தான் இருக்கும் அதிகமாக. ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து அந்த எந்த ராகம் அதுக்கு பக்கத்தில் ஓரளவுக்கு இயல்பாக வருமோ அதை பற்றின ரிசர்ச் எல்லாம் பண்ணி, நான்லாம் போய் அவர் சொல்லி பாம்பே ஜெயஸ்ரீலாம் மீட் பண்ணி நிறைய பேர்ட்ட அப்போ கர்நாடிக் மியூசிஷியன்ஸ்கிட்ட பேசி, சுதாரகன்கிட்ட பேசி, ஏதோ ஒரு இந்த மாதிரியான ரிசர்ச் எல்லாம் நடந்து அந்த பாடல்களில் இன்னும் அந்த தன்மையை அதிகப்படுத்தினார் ரஹ்மான் சார். வைரமுத்து சார் கேட்கவே வேண்டாம், பிரமாதமான வரிகளில் அதை அதிகப்படுத்தினார். ஸ்ரீதர் இருந்தார், ஸ்ரீதர் தான் அப்போ அவரோட இன்ஜினியர் எல்லாமே. அவரை மாதிரி ஒரு காதும் கிடையாது, அவரை மாதிரி ஒரு கண்ணும் கிடையாதுன்னு நான் சொல்வேன்.
அவர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா அந்த பாட்டு நல்லா இருக்கும். அவர் இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாமே வசந்த்னா அவ்வளவுதான். அப்போ அது சுமார் தான். அவர் ஓகே பண்ணணும்னு நான் அந்த பாட்டுக்குள்ள ஷூட் பண்ண உடனே நினைச்சிட்டே இருந்தேன். ஸ்ரீதருக்கு அவ்வளோ பிடிச்சது. இன்னைக்கு நீங்க எல்லா பாட்டும் சொல்றது எனக்கு ஆச்சரியமே இல்லை. அன்னைக்கே ஸ்ரீதர் சொல்லிட்டாருன்னு சொல்லணும். அவ்வளோ கரெக்டா இருப்பார் அந்த விஷயத்துல. அவர் ரைட் ஹேண்டா இருந்தார் ரஹ்மான் சாருக்கு. ஸோ அவர் தான் முதல்ல பார்ப்பார் நேச்சுரலி ரீ ரெக்கார்டிங்காக போகிற போது. அவர் ரொம்ப பாராட்டினார். அவர் காட்டையன் வாசல் இருந்தால் டபுள் ஸ்பெஷல். தீம் தரனாவும் காட்டையன் வாசல் இருந்தாயும். ஸோ அதனால அந்த ஒரு பாட்டில் போகிற போது நான் முதலே சொன்ன மாதிரி தீம் தரனா பற்றி சொல்லிட்டேன். அந்த வாட்டர்லாம் நனைஞ்ச மாதிரி இருக்கணும்னு. காட்டையன் வாசல் வந்தாய் வந்து நான் என்ன ஆங்கிள்லேருந்து எடுத்தேன்னா அந்த காற்று மணல் அந்த காற்றை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஃபீல் பண்ணணும்ல. எப்படி தண்ணி பண்ணீங்களோ அந்த மாதிரி அதுக்கான ஒரு இடமா நான் டெசர்ட்டை பார்த்தேன், பாலைவனத்தை பார்த்தேன். ஒரு சின்ன வேடிக்கையான என்னோட பிடிவாதத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நான் அங்கே வந்து ஒரு ட்ரெஸ் வந்து நம்ம இங்கேருந்து பாலைவனத்தில் இந்த ட்ரெஸ் போட்டலான்னு ஒன்று இமேஜின் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் இங்கே தைச்சிட்டு தானே போக முடியும். அதுவும் ஆர்டிஸ்ட்டுக்கு ஜோதிகா அர்ஜுன் அங்கே போயிட்டா அர்ஜுன் சாரோட ட்ரெஸ்ஸும் ஜோதிகாவோட ட்ரெஸ்ஸும் அந்த எல்லோ அண்டு நான் இப்போ இருக்கிற காம்பினேஷன் இல்லை. நான் ஒரு காம்பினேஷன் பண்ணியிருந்தேன். அது எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. அப்போ தான் பொக்கரான் குண்டெல்லாம் வெடிச்சிருந்தது. அப்துல் கலாம் வந்து இதுவாக இருக்கார், அப்போது இஸ்ரோவில் இருக்கார். அந்த மாதிரி பீரியடு. அதில் பர்மிஷனே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜெய்சல்மீருக்கு வாங்கியிருக்கோம். ஷூட்டிங் போய் இறங்கிட்டா ஜெய்சல்மீருக்கு வந்து நீங்கள் போகிற இடத்துக்கே 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். 2 hours கிட்டத்தட்ட ட்ராவல் பண்ணால் தான் அந்த டெசர்ட்டுக்குள்ளே போக முடியும். அப்புறம் டெசர்ட்லேருந்து திருப்பி போய் ஒரு சிட்டிலேருந்து வேற ஒரு கலர் ட்ரெஸ் வாங்கிட்டு சொல்லிட்டேன். இப்போ அவர் போட்டிருக்கிற ஆலிவ் க்ரீன் அப்படி தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த ஆலிவ் க்ரீன் வேணும்னு தோணிடுச்சு எனக்கு. அங்கே போனோன்னே அந்த காம்பினேஷன் மேட்ச் ஆகலை. ஸோ அதனால அதுக்காக போய் வாங்கிட்டு சொன்னேன். ஜோதிகா மட்டும் தனி ஷார்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அர்ஜுன் சாரை கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி மத்தியானம் வரைக்கும் உட்கார வச்சு, அவருக்கெல்லாம் இது ஆச்சரியமாகவே இல்லை. அப்படி தான் எடுத்தோம். ஆனால் இன்றைக்கி எனக்கு அந்த பாட்டை பார்க்குற போதெல்லாம் அப்பாடா நல்ல வேலை தப்பு பண்ணாமல் தப்பிச்சிட்டோம். அந்த காம்பினேஷனில் எடுத்திருந்தா நீங்கள்லாம் பரவாயில்ல, நான் என்னை மன்னிக்கவே மாட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு க்ரீன் அண்ட் எல்லோ, ஆலிவ் க்ரீன் அண்ட் எல்லோ அந்த காம்பினேஷனில் அந்த பாட்டு அங்கே எடுக்க முடிஞ்சுது. அண்டு சாண்டு ஸ்டாம் வந்தது கரெக்டாக. இதில் புயல் வந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஏதாவது ஒன்று இயற்கையில் நடந்ததுன்னா பேசாமல் நம்ம அதை கேமராக்குள்ளே எடுத்துடணும். வேறு என்ன பண்ண போகிறோம், என்னென்னைக்கும் இருக்கும். ஸோ அதனால் அதை அந்த சாண்ட் ஸ்டாம்புக்கெல்லாம் ஏதாவது ஒன்று வருதுன்னா பயந்து போக மாட்டேன்னா, ஓ வருதா வெரி குட் உள்ளே கொண்டா அப்படின்னு அதை வாங்கிட்டு காட்டையன் வாசல் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்த பாட்டுனா ஜோதிகாவை இதை எடுத்தது, அந்த ஒட்டகங்களோட ஒர்க் பண்ணது, அந்த பாட்டே 3 நாளில் எடுத்தேன். ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக எடுத்தது. ஒரு பாட்டும் அந்த மாதிரி ஹைதராபாத் சிட்டியில் வேறு எதுவும் லொக்கேஷன் கிடைக்கல. 2 நாள் தான் மீனா கால்ஷீட் இருந்தது. இந்த மாதிரியான சேலஞ்சஸ்க்கு நடுவில் ஸ்டெடி கேமை பாட்டுக்கு யூஸ் பண்ண ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன். அந்த பாட்டு ஃபுல்லாக கலகலவனில் ரமேஷ் சாரை வந்து ஓட விட்டு ஜோதிகாவை ஓட விட்டு ஸ்டெடி கேமில் துரத்தும் அப்படியே ஃபைட் சீன் எடுக்கிற மாதிரி பாட்டை எடுத்தேன். இன்றைக்கும் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்த பாட்டு. இது சொல்லவே வேணாம், தனியே தன்னை ராத்திரி 10:30 மணிக்கு வந்து ஃப்ளைட்டில் இறங்குறாரு. 10 மணிக்கோ 9:30 மணிக்கு வந்து இறங்குறாரு சங்கர் மகாதேவன். அவரை நேராக அப்படியே கடைக்கு கூட்டிகிட்டு போய் அங்கேயே அவர் சைஸ்க்கு ட்ரெஸ்ஸை செட் பண்ணி எல்லாரையும் ப்ளூவில் இருக்கணும்னு ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருந்தேன் அப்போ அந்த பாட்டில். ஸோ அதனால் அந்த அவரை கொண்டு வந்து காலையில் 5 மணிக்கு அவர் பாட்டு எடுத்து முடிச்சு அவர் அனுப்பிச்சாச்சு. அவ்வளோதான் அவர் கால்ஷீட். அதுவே அன்னைக்கெல்லாம் அவர் வரவே முடியாது. ஒரு பாட்டு பாட வர்றதே பெரிய விஷயம், அதுக்கு நடிக்க வேற வந்தார் எனக்காக. ஸோ வந்து அந்த பாட்டை தனியே ரெக்கார்டிங் கூட மறக்கவே முடியாது. அப்போல்லாம் ரஹ்மான் சார் ஸ்டுடியோக்கு போனால் ஒரு 2, 3, 4, 5 டேரக்டர்ஸ் உட்காந்துருப்போம். அவங்களாம் எனக்கு பெஞ்ச் மேட் மாதிரி. ஸோ என் கூட இருந்த பெஞ்ச் மேட்ஸ்லாம் ஸ்டால்வர்ட்ஸு. இந்த பக்கம் வந்து ஷாம்பனங்கள் உட்காந்துருப்பாரு, அந்த பக்கம் வந்து இந்த மாதிரி ஒருத்தரும் பெரிய பெரிய அவர் சுபாஷ் கை இருப்பாரு. தால் நடந்துட்டு இருந்தது. என்னோட பீரியட்ல தான் தால் நடக்குது. ஜி ஏதோ ஒரு படம் இவரது நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இவர் அஷ்டோஷ் கௌரிக்கரோட லகான் நடந்துட்டு இருந்தது. லகான் டைரக்டர் நானும் நிறைய பேசுவோம், பேசிட்டே இருப்போம். அப்பா லகான் இன்னும் வரல. ஸோ அவர் வந்து பிகினிங்கில் அவரோட பேசியிருந்தேன். நிறைய பேசுவோம், தமிழ் படங்களை பற்றி கேட்டே இருப்பார் என்கிட்ட. அவங்க எல்லாரும் உட்காந்துருப்போம். யார் ரஹ்மான் சார் யாரோட பாட்டை இன்னைக்கு பண்ண போறாருங்கிறது தெரியாது. எல்லாருமே ரெடியாக இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் நான் போகிற போது சுரேஷ் கிருஷ்ணாவும் இருக்காரு, நானும் இருக்கேன், நடராஜ் சார் இருக்காரு. நடராஜ் சார் இருக்கிறது ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அவர் சுரேஷ் கிருஷ்ணாவோட ஒரு ரஹ்மான் படம் பண்றாரு, வசந்தோட ஒரு ரஹ்மான் படம் பண்றாரு. சங்கமமும் ரிதமும் ஒரே நேரம் நடக்குது. ஸோ நடராஜ் சாருக்கும் தெரியாது, எங்க 3 பேருக்குமே தெரியாது யாரை கூப்பிட போறாங்கன்னு. அன்னைக்கு மட்டும் என்ன சர்ப்ரைஸ்னா சுரேஷ் கிருஷ்ணாவையும் கூப்பிட்டாரு, என்னையும் கூப்பிட்டாரு. சங்கர் மகாதேவனை மட்டும் கூப்பிட்டாரு.
ஒரே ஆள் வந்து 2 பாட்டு பாடுறாரு. மழை வராக நதிக்கரையோரம். ஆமா, வராக நதிக்கரையோரம் தானே இவரு. ஆமா சங்கர் மாதேவன். சங்கர் மாதேவன் வராக நதிக்கரையோரமும் பாடுறாரு, தனியே தன்னந்தனியாவும் பாடுறாரு. ஒரே நைட்ல பாடிட்டு போயிட்டாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, என்ன பாட்டு 2ம். ரஹ்மான சொல்றதா, சங்கர் மகாதேவனை சொல்றதா, அந்த பாட்டு ரெக்கார்டிங்கே அவ்வளோ எனக்கா வராக நதிக்கரையோரம் நமக்கு இல்லையேன்னு இருக்கு. சுரேஷ் சொல்றாரு எனக்கு தனியே இல்லையேன்னு. அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் அனுபவங்கள். ஸோ அமேசிங். ரிதம் அதான் சொன்னேன், ரிதம் பற்றி பேசுறதுனாலே அது ஒரு ஃபுல் ஷோ அந்த மாதிரி ஆகும். ஸோ அப்படி உங்களுடைய எல்லா படங்களுமே வந்து சூப்பர் ஹிட் சார். சிவரஞ்சனியும் சில பெண்களும் வரைக்கும் நேஷனல் அவார்டு அளவுக்கான ஒரு படம் அது. ஏன்னா பெண்களை மையப்படுத்தின கதைகள். இன்னும் அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறைய படங்கள் நீங்கள் கொடுக்கணும். ரிதம் 2 நாங்கள் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக நடக்குது. விரைவில் நான் அதுக்கான அறிவிப்புகளோட வரேன். சூப்பர் சார். இது வந்து சூப்பர் ஹாப்பி. அந்த ரிதம் ரசிகர் எல்லாருக்குமே மறுபடியும் ரிதம் 2 வரப்போகுதுங்கிறதே ஒரு ஹாப்பியான விஷயம். அதை நிச்சயமா உங்களுக்கு அதை விட பிடிக்கிற மாதிரி படமா வரும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா சார், நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்றோம். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்ததுக்கு, எங்களோட ஷேர் பண்ணி நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க உங்கள் படங்களை பற்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, இட்ஸ் மை பிளஷர். இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்.